இது உங்க பாட்காஸ்ட் வாயிலோட சீசன் 3 அண்ட் எபிசோட் 4. நம்ம கூட இன்னைக்கு இணைஞ்சிருக்காரு ப்ராலி. நம்ம தான் இணைவோம். நம்ம என்னடா நம்ம கூட இணைஞ்சிருக்க ப்ராலி போடு. வணக்கம். அண்ட் புதுசா இந்த டாபிக்காக வந்திருக்காங்க ரோஸ். வெல்கம் ரோஸ். Thank you for welcoming me. ஸோ ஓகே, இன்னைக்கு டாபிக் என்னன்னா why men should know about menstruation. ஆமா. ஓகே, அதான் மென்சுரேஷன்னா எல்லாம் வந்து கேர்ள்ஸுக்கு நினச்சிடுறாங்க. எல்லாம் மற்ற சோஷியல் மீடியா இல்லை நெட்டில் பார்த்தா கூட வாட் இஸ் மென்சுரேஷன் தான் இருக்குமே தவிர, ஆனால் ஒய் மென்சுரேஷன் இருக்காது. இருந்தாலும் ஏன் அது வந்து மென்ஸ் ஆர் பாய்ஸ் அதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த பாட்காஸ்ட், இந்த எபிசோட். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ரோஸ் கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். Hi everyone. இந்த டாபிக் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக் தான். பிகாஸ் இப்போ இருக்கிற சொசைட்டியில் வேர் வி டாக் அபவுட் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, எல்லாமே நம்ம ஜெண்டர் பேஸ் பண்ணி ஜெண்டர் எஜுகேஷன் எல்லாமே கொடுக்குறோம். அந்த ஜெண்டர் ஈக்குவேஷனில் டூ வி இன்க்ளூட் திஸ், அது ஒரு கொஷின் மார்க்காக தான் இருக்கு. ஸோ அதனால இப்போ இருக்கிற சொசைட்டிக்கு இந்த டாபிக் வந்து இட்ஸ் அ மஸ்ட் அண்ட் இட்ஸ் அ நீட். ஸோ ஏன் நீடுன்னா, அப்போதான் வந்து ஒரு கார்ட் இருக்கு அப்படின்னா, ஒரு 2 வீல் இருக்குன்னா 2 வீலும் சேர்ந்து 2 வீலுமே நல்லா இருந்தாதான் அந்த கார்ட் ஓடும். அந்த மாதிரி தான் சொசைட்டியும். ஸோ விமென் அண்ட் மென் போத் ஆர் ஈக்குவல் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கோம். அப்படி நம்ம பேசிக்கிட்டு போற இந்த காலகட்டத்தில் நம்ம பேசப்படாத சில விஷயத்த நம்ம எடுத்து பேசணும். அது பேசினாதான் புரியும். அதனாலதான் இப்ப நம்ம பேச வந்திருக்கோம். அதனாலதான் இந்த டாபிக் எடுத்திருக்கோம். ஓகே ஓகே. ஸோ ப்ராலி, மென்சுரேஷன் பற்றி நீங்கள் என்ன ஃபர்ஸ்ட் மென்சுரேஷன்னா உங்களோட ஃபர்ஸ்ட் அபிப்பிராயம் என்ன? நான் பயாலஜிஸ்ட் தான் இருக்கேன்னா வந்து மென்சுரேஷன்லாம் படிச்சிருக்கேன், டீட்டெயிலாம் எழுதியிருக்கேன் பப்ளிக் எக்ஸாமில். பப்ளிக் எக்ஸாமில் கேட்கல, என்னோட டைமில் பப்ளிக் எக்ஸாம்லாம் அந்த கொஸ்டின் வரல. பட் ஆனால் பல வருஷமாக பப்ளிக் எக்ஸாமில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இருக்கு. ஸோ அதான் அது என்னன்னு சொல்லிட்டு ஒரு சின்னதாக ஒரு 2 மினிட்ஸில் சொன்னோன்னா அதான் சரி நான் சொல்லிடுறேன். ஸோ அதான் இப்போது எப்போ பீரியட் ஸ்டார்ட் ஆகும்னா வந்து கேர்ள்ஸுக்கு வந்து ஹார்மோனல் சேஞ்சஸ் நடக்க போகிறோம். ஏன் ஹார்மோனல் சேஞ்சஸ் நடக்கும்னா, ஓவரிஸ்லேருந்து ஹார்மோன்ஸ் வந்து செக்ரீட் ஆகும், லைக் ஈஸ்ட்ரோஜன் அண்ட் ப்ரோஜெஸ்டிரான். ஸோ அது ரிலீஸ் ஆகிறதுனால வந்து என்னென்ன நடக்கும்னா வந்து ஃபஸ்ட்டு யூட்ரஸில் வந்து திக் லைனிங் ஃபார்ம் ஆகும், லைக் கார்பெட் மாதிரி சொல்லலாம். அப்புறம் ஓவுலேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். சேம் ஹார்மோன் வந்து ஓவுலேஷன் லைக் எக்கு வந்து ஃபார்ம் ஆகும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த எக்கு வந்து தின் டியூப் வழியாக வந்து இந்த யூட்ரஸ் மேலே இருக்க லைனிங்கில் வந்து சேரும். ஸோ அங்கே வந்து சேர்ந்ததுக்கப்புறமா வந்து இப்போ இஃப் வந்து எக் வந்து ஃபர்டிலைஸ்டு பை ஸ்பெர்ம் செல்லால் ஃபர்டிலைஸ் ஆச்சுன்னா அது அங்கேயே வால்லே பதிஞ்சு டெவலப்ஸ் இன்டு பேபி. ஓகேங்களா. அதுவே வந்து ஃபர்டிலைஸ் ஆகலைன்னா வந்து அந்த திக் லைனிங்கும் அப்புறம் அந்த எக்கெல்லாம் பிரேக் டவுன் ஆகி வெஜினா வழியாக வந்து லீட் ஆகும். ஸோ அதுதான் வந்து பீரியட்ஸ்னு சொல்லுவாங்க. லைக் தட் இஸ் ஒன் கால் மென்ஸ்ட்ரேஷன். ஓகேங்களா. ஸோ இது வந்து எவ்ரி மந்த்து. ஸோ இந்த ப்ராசஸ் வந்து டில் டேட் 51 ஆவரேஜாக 51 ஏஜ் வரைக்கும் மெனோபாஸ்ன்னு சொல்லுவாங்க, அது வரைக்கும் நடக்கும். ஓகேங்களா. கரெக்ட் தானே? கரெக்ட் தான். ஸோ அதான் கரெக்டாக நான் செக் பண்ணிக்கிறேன், கிராஸ் செக் பண்ணிக்கிறேன். அதான். ஸோ அந்த 5 டேஸில் வந்து பீரியட்ஸ் நடக்கும். ஸோ அதான் அந்த பிளட் வந்து அதிகமாக லாஸ் ஆகும். ஸோ பிளட் லாஸ் ஆகும் போது அதான் மூட் ஸ்விங்ஸ்லாம் இருக்கும். அது எல்லாமே இவங்ககிட்டே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கும். அதுக்கு தான் நம்ம ஒரு ஆப்போசிட் ஜெண்டர் கூத்து வந்துருக்கோம். ஸோ இவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். ஸோ அதான் இதான் என் அபிப்பிராயம். இது வந்து இந்த டைம்லலாம் நம்ம ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும். அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது இல்லை, நான் தெரிஞ்சு வச்சிருக்கேன் மாதிரி ஒவ்வொரு வீட்டில் இருக்க ஒவ்வொரு பிரதர், ஹஸ்பண்ட், சன் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும்னு நான் சொல்ல வரேன். கரெக்டான ஒரு விஷயம். அந்த 5 டேஸ் என்னன்னா, நம்ம ப்ராலி சொன்ன மாதிரி தான். எப்படின்னா, மெச்சூரான எக் வந்து ரிலீஸ் ஆகி இருக்கும். அது வந்து நம்மளோட பிளசண்டால ஒரு டிஷ்யூ வந்து திக்கனிங் ஆகும் ஃபார் ஃபர்டிலைசேஷன். அப்போ வந்து அது வெயிட் பண்ணி பார்க்கும். ஸோ அதுக்கு வந்து ஸ்பெர்ம் இருக்காது ஃபார் ஃபர்டிலைசேஷன். அது இல்லைன்ன உடனே அது ஃபுல்லாமே ஸ்ட்ரெட் ஆகும். அந்த டிஷ்யூ ஃபுல்லாக ஸ்ட்ரெட் ஆகி நமக்கு ஒரு 5 டேஸ் வந்து வெளியில் வரது தான் வந்து மென்ஸ்ட்ரேஷன். இட் டிபெண்ட்ஸ். அது வந்து 5 டேஸ் மட்டும் இல்லை, 5 to 7 டேஸ் இருக்கலாம். அந்த 5 to 7 டேஸ் வந்து அது வந்து எப்படி சொல்றதுன்னா, இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்களும் நானும் குக் பண்ணுறோம்.
குக் பண்ணும்போது, வெஜிடபிள்ஸ் வெட்டும்போது கை ம். வெட்டிக்கிறோம். ஓகே. எனக்கு வந்து என்னோட அ அ இது எனக்கு வந்து சம்டைம்ஸ் பிளட் வந்து சீக்கிரமா கிளாட் ஆகலாம். ம். உங்களுக்கு வந்து ஒரு 5 to 10 மினிட்ஸ் லேட்டா கிளாட் ஆகலாம். அது உங்களோட டிபெண்டிங் அப்பான் யுவர் பாடி கண்டிஷன். கரெக்ட்டு. ஒரு சிம்பிள் வூண்டுக்கே வந்து இவ்ளோ ஃபேக்டர் இருக்கு. நம்ம படிச்சிருப்போம் 12ல. கே ஆமாமா. ஃபேக்டரு, பிளட்டு அத்தன ஃபேக்டரு, ஆமா. பிளட் பிளட் கிளாட்டு ஆ அப்படின்னு பிளட் அ திக்கனிங் ம். பிளட் திக்கனிங்கோட இது பொறுத்து தான் வந்து கிளாத்திங் சீக்கிரமா ஆகும். ஆ இவ்ளோ படிச்சிருக்கோம். அதுக்கு வந்து கே ஃபேக்டர்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் கிளாட்டிங்கு. அது இல்லன்னா அது ம். ஒரு வியாதி அப்படின்னு ஒரு நார்மல் வூண்டுக்கே நம்ம வந்து இவ்ளோ படிச்சிருக்கோம். ஸோ த சேம் ம். நம்ம கொஞ்சம் கம்பேரிட்டிவா கொஞ்சம் புரியிற மாரி சொல்லணும்னா அந்த மாரி தான். இதுவும் இந்த மென்ஸ்ட்ரேஷன்றதும் அந்த மாரி தான். உள்ள இருந்து டிஷ்யூஸ் எல்லாம் ஷ்ரெட் ஆகி வெளியில வருது. அது வந்து ஓகே. டிஷ்யூ தான் அது. டிஷ்யூ வந்து லைனிங்கா திக் ஆயிட்டே இருக்கும். ஏன்னா, அதுதான் வந்து பேபிக்கு வந்து ஒரு புரொடெக்ஷன் மாரி. ஸோ, அந்த ம். டிஷ்யூஸ் வந்து அம் ஒரு வேலிடான ஸ்பெர்ம் இல்லாததுனால எல்லாமே ஷ்ரெட் ஆகி வெளியில வருது. அது வந்து மோர் ஆர் லெஸ் 5 to 7 டேஸ் இருக்கும். எவ்ரி மந்த் ஃபார் எவ்ரி கேர்ள் ஹூ ஹிட்ஸ் பியூபர்ட்டி ம். எவ்ரி மந்த் இது இருக்கும். இது வந்து ம். எப்படி சொல்லலாம்னா, ஒரு கேர்ளோட எப்படி லைஃப்ல வந்து ஹாஃப் ஹர் லைஃப் வந்து இதுலயே போயிடுது. ம். ஓகே. ஒரு 60 இயர்ஸ் வந்து அவங்க இருக்காங்கன்னா, ஒரு 3060 டேஸ் வந்து இந்த மென்சுரேஷன் இந்த 5 டேஸ் நான் மினிமமா தான் சொல்றேன். மினிமம் வந்து ஆமா. 3600 டேஸ் இதுலயே அவங்களோட லைஃப ஸ்பெண்ட் பண்றாங்க. ஓகே. ஓகே. இது ம். இந்த வந்து ஒருத்தரோடு டிஃபர் ஆகும். கரெக்ட்டா இது? கண்டிப்பா. ஆமா. ஆ ஒருத்தருக்கு டிஃபர் ஆகலாம். ஒவ்வொரு ஆமா. மந்த்துக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கே வந்து ஒவ்வொரு மாரி டிஃபர் ஆகலாம். ம். ஆ அது சில இண்டிவிஜுவல் பேருக்கு மேட்டர்ஸு. ஆ யாஹ்! இப்போ இப்ப எங்க அம்மாவுக்குலாம் என்ன ஆகும்னா வந்து, இப்போ அவங்க லாஸ்ட் ஸ்டேஜ்ல இருக்காங்க. வயசாயிடுச்சுல. ஆமா. ஸோ அவங்க மெனோபாஸ். அவங்க மெனோபாஸ்ல இருக்கனால என்ன ஆகும்னா, அ அவ்வளோ சீக்கிரம் வராது பீரியட்ஸு. வந்தாலும் லேட் ஆகி ரொம்ப நாள் 10 டேஸ்லாம் இருக்கும். ம். ஸோ அந்த மாரிலாம் கரெக்ட். போகும். ம். அது வந்து அவங்களுக்கு மெனோபாஸ் ஸ்டேஜ்ல இருக்கிறதுனால, அவங்க அந்த மாரி ஃபேஸ் பண்ணுவாங்க. இப்போ ம். இருக்கிற லைஃப் ஸ்டைல்ல, இப்போ இருக்கிற கேர்ல்ஸ் என்ன ஃபேஸ் பண்றாங்கன்னா, த சேம் கண்டிஷன் தே ஆர் ஆல்சோ ஃபேசிங். என்னன்னா, இர்ரெகுலர். இட்ஸ் அ மேஜர் ஹெல்த் ம். ப்ராப்ளம். லைக் சுகர் எப்படி காமனா இருக்கோ இந்தியால, இதே ம். மாரி பிரச்சனை தான் இர்ரெகுலர் மென்ஸ்ட்ரேஷன். அது இங்க காமனா இருக்கு. அதுக்கப்புறம் அதிலே நெறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. லைக் த ஃப்ளோ ஆஃப் த பிளட். அதுல ம். ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. இத பத்திலாம் நம்ம வந்து பேசுறதே இல்ல. நெறைய பேருக்கு வந்து இத ம். பத்தி தெரியறதே இல்ல. இத ஆமா. பத்திலாம் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கேர்ல்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் எஜுகேட் பண்ணணும். இப்போ கரெக்ட்டு. பீரியட்ஸ்ன்றத நாம கொஞ்சம் நார்மலைஸ் பண்ணிட்டோம். ஆமா. ஓகே, இட் இஸ் காமன். இப்போ நம்ம வந்து ம். யாருக்குமே தெரியாது அப்டின்லாம் சொல்ல முடியாது. ம். எல்லாருக்குமே தெரியும். இப்போ எல்லாருக்கும் ஒரு காமனான ஒரு தாட் என்னன்னா, பீரியட்ஸ்னா வந்து பிளட் வரும். ம். அதுதான் நெனச்சுட்டாங்களே தவிர, அது எதனால வருது? எப்படி வருது? அது இர்ரெகுலரா? ரெகுலரா? அது காமனா? அன்காமனான்றது வந்து சிலருக்கு வந்து எப்படி ஒரு இதுவே ஒரு ஒரு ஐடியாவே இல்லாம இருக்காது. இப்போ வந்து கேர்ல்ஸ்க்கு வந்து அவங்க வந்து ரொம்ப இது பண்ணுவாங்க. ஸோ வந்து அத வந்து கேர்ல்ஸ் என்ன பண்றாங்க, அது வந்து ரொம்ப பெர்சனலா ரொம்ப எப்படி சொல்றது? ஹிட்டன் நம்ம ஆ. சொசைட்டிலே வந்து நம்ம கல்ச்சர்லே வந்து இட்ஸ் ஹிட்டன், இட்ஸ் கெப்ட் சீக்ரெட் அப்டின்னே ம். வச்சு, அது வந்து பிளட்லே இருக்கு. இப்ப எப்படி மேல்னா வந்து மஸ்குலினிட்டி, நான் ம். வீரன், நான் சூரன் அப்டின்ற மாரி, அ கேர்ல்ஸ்க்கு வந்து இத நம்ம அழுகக்கூடாது. ஆம்பள சொல்லக்கூடாது. பசங்க அழுகக்கூடாது. ஆ பாய்ஸ்னா அழுவக்கூடாது. நீ ஒரு அ. வீரன்டா, நீ இதுக்கெல்லாம் அழுவலாமா? அந்த ம். மாரின்ற மாரி நீ ஒரு பொண்ணு, நீ இதெல்லாம் சொல்லலாமா? இதெல்லாம் இருக்கும் தான். இத பத்தி நீ பேசக்கூடாது. இத ம். பத்தி நீ டவுட்ஸ் கேட்கக்கூடாது. இத பத்தி நீ அத பண்ணக்கூடாது, இத பண்ணக்கூடாது அப்டின்றது அவங்கவங்க பிளட்லே இருக்கு. ஈவன் ம். எனக்கே வந்து எம்பாரஸ்மென்ட் இருந்துச்சு. ரொம்ப ம். எம்பாரஸ்மென்ட்டா இருந்துச்சு. நான் வந்து இந்த எம்பாரஸ்மென்ட் எல்லாத்தையும், இந்த ஷேம் எல்லாத்தையும் உடைச்சுட்டு எப்போ வெளில வந்தேன்னா, பிகாஸ் ஆஃப் மை டாட். இது வந்து உண்ம. ம். ப்ராமிஸ்லி எல்லார் வீட்லயுமே ஒவ்வொரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. அது நம்ம ரெஸ்ட்ரிக்ஷன் ஆ. டாபிக் போம்போது சொல்றேன். அந்த ஆ. ரெஸ்ட்ரிக்ஷன் ஆ. எல்லாம் இதெல்லாம் ஒண்ணுமே இல்லம்மா. இதெல்லாம் சும்மா கட்டுக்கதை, இலுமினாட்டி வேல அப்படின்னு நம்ம கிட்ட illuminati. சொல்லி ரோஸ் ஃபாதர் நம் வாஸ் எ டேங்க். அந்த எப்படி சொல்றது? அந்த நல்ல மனிதர் வந்து எனக்கு வந்து எடுத்து சொன்னாரு. ம். இதெல்லாம் ஓகே. இலுமினாட்டி வேல. இதெல்லாம் நீ நம்பிக்கிட்டு இருக்காத. ஓகே, நம்ம என்ன ஓகே. ஹியூமரா இருக்காங்க. அவன் டேங்க் அவன் சொல் 1008 சொல்லுவான்.
சரி, சரி, சரி. அ. ஸோ அதான். அதுதான் இந்த இலுமினாட்டி ம். வேலையெல்லாம் விட்டுட்டு, நாம வந்து இத சயின்டிஃபிக்கா எப்படி அப்ரோச் பண்ணணுமோ, அப்படி அப்ரோச் பண்ணா, இது வந்து ம். தெர் இஸ் அ க்யூர். எல்லாத்துக்குமே க்யூர் இருக்கு. அந்த மாரி இதுக்கும் ஒரு க்யூர் இருக்கு. அத ம். நம்ம ம். அப்ரோச் பண்ற விதத்துல தான் இருக்கு. லைக் எப்படின்னா, ம். இன்க்ளூசிவ் அப்ரோச்சா இருக்கணும். அந்த மாரி இருந்தோம்னா, என்ன சொல்றது? எல்லாருக்குமே எல்லாமே தெரியும். எல்லாருமே எல்லாத்தையும் தெரிஞ்சுப்பாங்க. ப்ராப்ளம்ஸ் வர இப்போ இருக்கிற லேடீஸ்க்கு இருக்கிற மேஜர் ஆஃப் த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே ரெடியூஸ் ஆகும். ம். ஓகே, ஓகே. இன்னமுமே வந்து நம்ம கேர்ள்ஸுக்கு தான் எஜுகேட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க யூடியூப் வீடியோஸ் எடுத்து பார்த்தாலும், எது எடுத்து ம். பார்த்தாலும் கேர்ள்ஸே தான் நெறைய டவுட் இன்னமும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா 1008 பிரச்சனை இருக்கு. ம். 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 இன்னும் அவங்களுக்கே வந்து இன்னும் இன்னும் இன் டெப்த் எஜுகேஷன் தேவைப்படுது. ஏன்னா ம். நம்ம லைஃப் ஸ்டைலும் அந்த மாரி மாறிடுச்சு. ஏங்க ம். எல்லாம் ஈஸியா அதான். படிச்சு மார்க் வாங்கினா எல்லாம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்துன்னு போயிடுறாங்க. நம்ம பிராலி மாரி பயாலஜி படிச்சா பப்ளிக் எக்ஸாம்ல அது ஒரு 10 மார்க்கா எழுதுவாப்ல. இம்பார்ட்டன்ட் தான் படிப்பா. 4 முறை இல்ல படிப்பான் திருப்பி திருப்பி. அ. பாய்ஸுக்கு என்னன்னா, அவங்களுக்கு வந்து இட்ஸ் ஜஸ்ட் a 10 மார்க். அ. ஓகேவா? ம். அதுதான் டிஃபரன்ஸே. லைக் ம். சொல்லுவாங்கல்ல, இப்போ தெரியாதுப்பா. நீ வேலைக்கு போனா தான் குடும்ப கஷ்டம் என்னன்னு தெரியும். அ. அப்படி ஓகே. சொல்றாங்கல்ல. அதே மாரி அ. தான். உங்களுக்கு வந்து இட்ஸ் ஜஸ்ட் a கொஸ்டின். யூ ரீட், யூ ரைட், யூ கெட் மார்க். அ. யூ கோ டூ சம் குட் யூனிவர்சிட்டி. அ. யூ கம்ப்ளீட் யுவர் டிகிரி. யூ கோ டூ ஐடி ஃபீல்ட் மேன். வி ஆர் சிட்டிங் அ. ஹியர் அண்ட் கிரையிங். அது புரியுது, வந்து புரியுது. தெரிய மாட்டேங்குது. ஏன்னா, அது யாரும் அதான். சொல்றது இல்ல. அதனால தான் தெரிய ம். மாட்டேங்குது. சொன்னா தெரியும். அதுதான் நம்ம ம். சொல்லணும் எல்லாருக்கும். இது வந்து அதான், இட்ஸ் அதான். அ நேச்சுரல். ஆனா இப்ப நம்ம இப்போ கடைசியா இந்த பாயிண்ட்ல நம்ம என்ன சொல்லணும்னா, செக்ஸ் எஜுகேஷன் இஸ் ஃபார் எவ்ரிஒன். இப்போ இருக்க ஏஜ்க்கு வந்து எஸ். எல்லா ஏஜுக்காகவுமே வந்து அந்த எஜுகேஷன் குடுக்கணும். நாட் ஒன்லி ஆமா. ஃபார் ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ்க்கு மட்டும் இல்ல. ஏன் நம்ம வீட்ல இருக்க அப்பா, அம்மாக்கே கூட குடுக்க வேண்டிய நிலைமையில இருக்கோம் இப்போ. ஆமா. கண்டிப்பா. அப்பா, அம்மா, பிரதர், மதர்ஸ் ஃபர்ஸ்ட்லி மதர்ஸ்க்கு குடுக்கணும். ம். அதுக்கப் மதர்ஸ எஜுகேட் பண்ணா தான் வந்து அடுத்த ஜெனரேஷனே அவங்க கையில தான் இருக்கு. கரெக்ட். அதனால தான். ஸோ அதான் நான் இப்ப இங்கருந்து இப்ப நம்ம எங்க போறோம்னா வந்து, இந்த சானிட்டரி பேட்ஸ் இருக்குல்ல. ம். ம். இவனுங்க இந்த சானிட்டரி பேட்ஸ் வாங்கவே மாட்றாங்க சில பேர். ஆ ஆமா. அப் அது கரெக்ட் தான். நான் இவனுங்க வந்து வாங்கின்னு வரா கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொன்னா வாங்கின்னு வந்து தரமாட்டானுங்க. அத பத்தி தான் நான் இப்போ பேசணும்னு சொன்னேன். மேட்டர் என்னன்னா, இப்போ ஆ. வீட்ல வந்து இந்த மாரி எனக்கு கஷ்டம் இருக்குன்னு அவனுக்கு தெரியும். அவங்க அம்மா ஏதோ கஷ்டப்படுறாங்க. இப்போ நான் சொன்ன தெரியாத வீட்ல ஒரு பையன். அவங்க வீட்ல அவங்க அம்மா ஏதோ கஷ்டப்படுறாங்க. ஓகே. ஸோ அந்த பையன்கிட்ட இந்த மாரி போய் இப்போ இல்ல வீட்ல இல்ல இப்ப பாரு. என்ன பண்ணுவாங்க? ஸோ போய் வாங்கின்னு வாடான்னு சொல்றாங்க. இவன் ம். போய் வாங்கின்னு வாடான்னு சொன்னா, இவன் போய் வாங்கின்னு வர மாட்டான். அதெல்லாம் நான் வாங்கின்னு வர முடியாது. நான் ஆம்பள பையன் எதுக்கு நான் வாங்கின்னு வரணும்? ம். அந்த ஆமா. மாரிலாம் பேசுறானுங்கன்னா, அவங்களுக்கு நம்ம என்ன சொல்ல போறோம்? அவங்களுக்கு நம்ம என்ன சொல்ல போறோம்னா, சிம்பிள் தான். உனக்கு ம். ஏதோ ஊண்டுப்பா, நீ போய் பேண்டேட் வாங்கிட்டு வர மாட்டியா? அ. அதே மாரி தான் இதுவும். இட்ஸ் லைக் அப்சார்பன்ட். உங்களுக்கு எப்படி நம்ம எப்படி ஊண்டாச்சுன்னா, பேண்டேட் போடுறோம். பிளட்ட அப்சார்ப் பண்றதுக்கு, பிளட்ட ஸ்டாப் பண்றதுக்கு. ம். அதே மாரி தான் இதுவும். அது மட்டும் இல்லாம நீங்க ரொம்ப மொரண்டு பிடிக்கிறான். வந்து அப்படியே அவனோட எப்படி சொல்றது? நான் ஒரு ஆம்பள, நான் ஒரு பாய் அப்படின்னு இருக்கான்னா, இது வந்து ஒரு ஸ்பீஷிஸ் ஓட சர்வைவல் அதோட ப்ரொபகேஷனே இங்கிருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஹியூமன் அப்படின்ற ஸ்பீஷிஸோட சர்வைவல் அண்ட் ப்ரொபகேஷனே வந்து இந்த பீரியட்ஸ், இந்த மென்ஸ்ட்ரல் ஃபேஸ் இதுல தான் டிபெண்டே ஆகுதே. அடுத்த ம். ஒரு இதே இல்லாம போயிடும்டா. இவ்ளோ விஷயம் உள்ள இருக்குடா அப்படின்றத நான் ம். வந்து கொஞ்சம் தெளிவா, பொறுமையா, ம். அவனுக்கு நீ ஏத்த மாரி பொறந்ததே எடுத்து இதனால சொல்லணும். தான் சொன்னா கேட்க மாட்டான். அவன போயிட்டு, "நீ போய் வாங்கிட்டு வா. எனக்கு வேணும். அது அது வேணும்." அவனுக்கு வந்து அவனுக்கே ஒரு புரிதல் இருக்காது. அவனுக்கு ம். வந்து அவன் ஏதோ ஒரு புரிதல்ல சுத்திட்டு இருக்கும்போது, நீங்க ம். கூப்ட்டு இந்த மாரி சொன்னா, அவனுக்கு இன்னும் வந்து கடுப்பு தான் ஏறும் தவிர, அவன் இன்னும் நம்மளையும் கடுப்பேத்துவான். ம். ஸோ நீங்க அத தாண்டி பொறுமையா இப்போ ம். இவனுங்கள தாண்டி அந்த ஷாப்கீப்பர் இருக்கானுங்க பாருங்க. கடைக்காரனுங்களே வந்து நியூஸ் பேப்பர்ல சுத்தி தருவானுங்க. ஆ ஆமா. அது என்ன அவ்ளோ கெட்ட பொருளா? இவனுக்கு காந்தமே ஓப்பனா வாங்கிட்டு போணும். அது நான் சொன்னது காந்தமும் வந்து வெட்கப்பட்டு வாங்கணும்னு சொன்னேன். அதுவே ஓப்பனா வாங்க போணும். இதுவும் வாங்கலாம்ல. ம். அதாங்க கடைக்காரனே வந்து அவனே ஒரு கருப்பு கலர் கவர்ல தாங்க போட்டு தரான். ஆமா. இது நீங்க போய் வாங்குனா மட்டும் இல்ல. நானே என் காசு குடுத்து கடையில போய் வாங்குனாலும், எனக்கும் இதே தான். ஆனா அததான் அதுதான் சொல்றேன். நான் ரியாலிட்டி. நான் ம். அந்த சொசைட்டிய மாத்தணும்னா, நம்ம எல்லாருக்குமே எஜுகேட் பண்ணணும். ம். ம். ஸோ அதான். அத சொல்றதுக்காக தான் இந்த மேட்டர் கொண்டு வந்தேன். ஸோ இந்த மேட்டர்ல இன்னொரு விஷயம் இருக்கு. இப்போ அந்த காலத்துல வந்து ஒரு ஏன் வந்து
இந்த மென்ஸ்ட்ரல் பீரியட் இருக்குல்ல, இதை தடுக்கிறதுக்காக ஒரு டைப் ஆஃப் டெக்னிக் பண்ணாங்க. ஆனா ஒரு ஹிஸ்டரி மாதிரி நான் சொல்ல போறேன். ஏன் வந்து ஓகே. நம்ம தாத்தா பாத்தீங்கன்னாக்கா ஏன் வந்து 10 பசங்க 10 குழந்தைங்க, ஏன்னா வந்து அந்த டைம்ல வந்து இதை வந்து எப்படி எதிர்கொள்றதுன்னு தெரியாது இந்த பீரியட்ஸை. ஓகே, ம். அவங்க வந்து அந்த டைம்ல வந்து துணியோ ஏதோ வச்சுதான் சமாளிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அதனால என்ன பண்ணுவாங்க, ஏன் இதை வந்து நம்ம இது பண்ணணும்னு சொல்லிட்டு ப்ரெக்னென்ட் ஆயிட்டா வந்து தோஸ் 10 months வந்து நோ பீரியட்ஸ். ஸோ ம். அதுக்காக வந்து தடை போட்டு தான் 10 குழந்தைங்களை பெற்று அவ்வளோ நாள் வந்து இதுவாயிடும். ஸோ அவங்க அவங்க 10 குழந்தைங்க பெக்கிறதுக்குள்ளேயே வந்து 20 வருஷம் ஆயிடும். கல்யாணம் பண்ணது 20 வயசுலனா 40 வயசு வரைக்கும் போயிடும். கடைசி 10 வருஷம் வரைக்கும் அவங்க அந்த பீரியட்ஸை மெயின்டைன் பண்ணிட்டு அதோட திருப்பி முடிஞ்சிடும், மீனோ பாஸ் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி தான் அந்த காலத்துல இருந்துச்சுன்னு சொன்னோம். எங்க இட்ஸ் பிரிக் பெயின் டைம் மாதிரி இருக்குது. யா ஆமா. அப்சல்யூட்லி பிக் பேங் தியரி தான். ஆ, ஆமா. இது எப்படின்னா இந்த விஷயம் வந்து இந்த திரௌபதி படம் பாத்தீங்களா? நான் பாக்குறேன். அதுல ஒரு அதுல ஒரு டைலாக்கா வரும். எப்ப இந்த சானிட்டரி பேட் கண்டுபிடிச்சாங்கன்னா அப்பயே நம்ம ஊர்ல குழந்தை எப்ப பெற்றுக்கணும்னு சொல்றாங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு டைலாக் வரும். அப்படியா? அந்த படத்தை வாட் மீன்னா வந்து இந்த சானிட்டரி பேட் கண்டுபிடிச்சதுனாலதான் வந்து குழந்தை பெற்றுக்கிறத கார்பரேட் முடிவு பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு தே மீன் இட் அப்படி. இது வந்து சானிட்டரி பேட் தப்புன்ற மாதிரி மீன் பண்ணிருப்பாங்க. பட் அடாடி. நாட் ஆ. ஓகே. அது அப்படிதான் மீனா இருக்கும் அந்த படத்துல. அந்த படத்துல அப்படிதான் மீனா இருக்கும். ஆனா ஓகே. ஆனா நம்ம என்ன சொல்ல வரோம், இந்த மாதிரி இருந்துச்சு ஹிஸ்டரி. இப்போ இந்த மாதிரிலாம் அவங்க அதை எப்படி இது பண்ணது, இப்போ எல்லாமே ஆப்ஷன் இருக்கு. ஓகே, இப்போ இந்த மாதிரி ஸ்டே ஃப்ரீ இதெல்லாம் இருக்க போனோம், பேட்ச் இருக்க போனோம், இவ்வளவு ஆப்ஷன் இருக்கும் போது நான் எதுக்கு நான் வந்து கஷ்டப்பட்டு 10 குழந்தை வைக்கணும்? ம். ஆஹ் இருக்கிற ஜனத்தொகை நான் ஏத்தி வச்சு நான் என்ன பண்ண போறேன் நானு? இல்ல ஏற்கிறதுன்னு இல்ல, இப்போ இருக்க ஹெல்த் கண்டிஷன்ஸ்ல வந்து ஒரு குழந்தை பெற்றெடுக்கிறதே வந்து பெரிய கஷ்டமா இருக்கு. ஓகே, குழந்தை பெத்தெடுக்க கஷ்டமா இருக்குதுங்க. இவன் 10 பெக்க வச்சு இல்ல மொத்தமா சாவடிக்கலாம்னு பாக்குறேன். ஸ்கூல் நடத்தலாம்னு அவன் எய்ம் பண்ணியிருக்கான். அவனே ஒரு வில்லேஜ் நடத்துவாங்க. அவனே ஒரு கிராமம். தானே தலைவன், தானே மந்திரி மாதிரி அவனே இது பண்ணுவான். ஸோ அதான். ஸோ அதெல்லாம் சமாளிக்க தான் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. இவனுங்க ஆனா புரிஞ்சுக்கிறதுக்கு. ம். ஓகேயா? ரோஸ் இப்போ இப்போ மென்சுரேஷன் பத்தி பேசியாச்சு, சானிட்டரி பேட் பத்தி பேசியாச்சு. இப்போ வந்து உங்களுடைய பெர்செப்ஷன் எப்படி இருக்கும்? இப்போ இன்கேஸ் வந்து பாய்ஸ் மேல இது தெரிஞ்சா? ரொம்ப எம்பாரஸ்டா தான் இருக்கும். கண்டிப்பா வந்து ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜஸ்லலாம் வந்து ரொம்ப ஷேம்ஃபுல்லா நம்மள ஏதோ ஜட்ஜ் பண்றாங்களோ, பாய்ஸ் மட்டும் இல்ல. இப்போ ஆஸ் அ ஸ்கூல் கேர்ள் அப்படின்னா, கேர்ள்ஸே நம்மள ஜட்ஜ் பண்றாங்களோ, நாம ஏதோ வேற வேற பிறவியோ, நம்ம ஒரு ஏலியன் கூட்டமோ, அந்த அளவுக்கு அப்ப இருக்கிற மைண்ட் செட்ல வந்து அந்த அளவுக்கு மூட் ஸ்விங்ல இதுவும் கொஞ்சம் சேர்ந்து ஸ்விங் ஆகி நம்ம எங்கெங்கேயோ போயிடுவோம். அந்த அளவுக்கு அது ஒரு இரிட்டேட்டிங்கான ஃபீலா இருக்கும். அட் த சேம் டைம் வந்து நம்ம ரொம்ப யோசிச்சு ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிப்போம் ஆஸ் அ கேர்ள். அது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டட் தாட்ஃபுல் ப்ராசஸாக தான் இருக்கும். ஃபிசிக்கலி மென்டலி இது வந்து கொஞ்சம் ஆஸ் அ கேர்ள் பெர்செப்ஷன் அவங்க வந்து நிறைய பேர் இப்போ நம்ம நிறைய தெரிஞ்சதுன்னா நான் வி டேக் இட் அஸ் அ லைட். இதுனா இதுப்பா அப்படின்னு தெரிஞ்சா நம்ம வந்து ஓகே இதுனா இவ்வளவுதான் அப்படின்னு நம்ம லைட்டா எடுத்துப்போம். நமக்கு தெரியாத பட்சத்துல நம்ம அதை நிறைய யோசிச்சு யோசிச்சு ஒண்ணுமே இல்லாத விஷயத்த நோண்டி நொங்கி எடுத்து அதுக்கப்புறம் கடைசியில பார்த்தா ஒண்ணுமே இருக்காது. இது இவ்வளவுதான் அப்படின்ற மாதிரிதான் இருக்கும். இவனுங்க என்ன நினைக்கிறானுங்க, என்னடா 5 நாள் ரத்தம் வர்றதுக்கு இவ்வளவு பிகு பண்றானுங்கன்னு நினைச்சு, டேய் உனக்கு வந்தா தெரியும்டா அப்படிதான் நம்ம சொல்ல முடியும். ஆமா. அந்த 5 டேஸ்ன்றது வந்து அது எப்படி இருக்கும்னா, இப்ப வந்து பிராலியும் பீரஸையும் வந்து ஒரு காளி மாதிரி ஒருத்தர் வந்து அவங்க அப்டமனை பிடிச்சு இழுத்து நசுக்குனா எப்படி இருக்குமோ அப்படிதான் இருக்கும். ஏங்க? இல்ல புரியுதா? உங்களை ரிங்குக்குள்ள போட்டு ஜான்சினா காளி உங்களெல்லாம் இறக்கி விட்டா உங்களுக்கு எப்படி இருக்குமோ? அந்த அளவு போக வேணாங்க. எங்க கிரிக்கெட் விளையாடுறப்போ ஒரு பால் தப்பி தவறி லைட்டா உரசிருப்பாங்க முடிஞ்சுச்சுங்க அங்க. ஆக்சுவலி அந்த அளவுக்கு பெயின்ஃபுல்லா தான் இருக்கும். இட் டிபெண்ட்ஸ். எல்லா கேர்ளுக்குமே அப்படி இருக்கணும்னு இல்ல. பட் இருக்கு. அதான நிதர்சனமா உண்மை. அதுதான் நம்ம சொல்லணும். அவங்க வந்து ஓவரா சீன் போடுறாங்க. இந்த கேர்ள்ஸ்னாலே இப்படிதான். இந்த மாதிரி டைம்ல வந்து இப்போ லைக் பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் ஆர் கப்பிள்ஸ் இவங்களுக்குள்ள இப்பெல்லாம் என்ன ப்ராப்ளம்னா அந்த மூட் ஸ்விங்ல இவங்க ஏதோ ஒரு கடுப்புல இருப்பாங்க. அந்த டைம்ல அவன் தான் வந்து
மொக்க போடுறேன்னு இன்னும் கடுப்பேத்துவான். ஸோ ம். ஒண்ணுமே இல்லாத ஒரு ₹5 இது இல்லாத ஒரு விஷயம் ₹5000 ம். வரைக்கும் கோர்ட் வரைக்கும் இழுத்துட்டு போகுது. அவ்வளோதான் ஸோ மேட்ரே. இதுதான் ஸோ வந்து மென் நீங்க இப்ப புரிஞ்சுக்கணும். நீங்க இந்த மூட் ஸ்விங்ஸ்ன்னு சொன்னீங்க. ஸோ அந்த மாரி எப்படிலாம் மூட் ஸ்விங் ஆகும்? எவ்வளோ சீக்கிரத்துல நடக்கும்? அதையும் நீங்களே சொன்னா நல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். நாம எல்லாருமே ஃப்ரம் த பிகினிங் இந்த 5 டேஸ்ன்னு தான் பேசுறோம். ம். ஆமால. இப்போ ஆமா, ஆமா. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிளைமேட் சேஞ்ச் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் என்ன ஆகும்? நமக்கு ஒரு ஒரு லைட்டா ஒரு ஸ்னீஸ், ஒரு கோல்ட் அப்படின்னு தான் ம். இருக்கும் லைட்டா. அதுக்கப்புறம் என்ன ஆகும்? அதுக்கப்புறம் ஃபீவர் வரும். ஓகே. அது ஒரு சில பேருக்கு 2 டேஸ் இருக்கலாம். சில பேருக்கு 3 டேஸ் இருக்கலாம். அது வந்து நார்மல். நம்ம வீட்ல பாராசிட்டமால் போட்டா சரியாயிடும். அந்த மாதிரி தான் இதுவும். நம்ம எல்லாருமே அந்த 5 டேஸ் மென்ஸ்ட்ரேஷன் தான் பேசிட்டு இருக்கோம். ப்ரீ மென்ஸ்ட்ரேஷன்னு ஒரு 10 நாள் இருக்கு. இத பத்தி புரியுது. யாராச்சும் அட்ரஸ் பண்றாங்களா? ப்ரீ மென்ஸ்ட்ரல் சிண்ட்ரோம்னு ஒண்ணு இருக்கு. ப்ரீ மென்ஸ்ட்ரல் சிண்ட்ரோம்னு. அப்பவே வந்து மூட் ஸ்விங்ஸ் லைட்டா ஸ்டார்ட் ஆகும். எனக்கெல்லாம் இருக்கு. ம். எங்க வீட்ல கரெக்ட்டா கண்டுபிடிப்பாங்க. சரி இவ தேவையில்லாம எரிச்சல் ஆகுறா. ஓகே. அப்படி சொல்லிட்டு அவங்களே வந்து கம்மி பண்ணிப்பாங்க. என்கிட்ட ம். கொஞ்சம் மொக்கையா, சில்லியா ஃபன் பண்றதெல்லாம் கம்மி பண்ணிப்பாங்க. ஏன் அவங்க கம்மி ம். பண்றாங்க? ஆஸ் அ டாட் என் டாட் ஏன் கம்மி பண்றாரு? பிகாஸ் ஹி நோஸ். He's a அவருக்கு good guy. தெரியும். தெரிஞ்சதுனால அவர் வந்து ஓகே நாம வந்து இப்போதைக்கு எதுவும் பண்ணக்கூடாது. இல்லைன்னா சின்னதா இருக்கிற ஒரு எலி வந்து பெருசா டைனோசர் மாதிரி உருவெடுத்து நம்மளை கடிச்சிரும் ம். ம். அப்படின்றது அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால ம். he is not disturbing me, he is helping me. ஓகே நீ இதை பண்ணு, நீ இது சாப்பிடு. எங்க மம்மி கிட்ட அவளுக்கு இது கொடு, அவ அவ ஏதோ ஒரு மாதிரி இருக்கா, she is not well, அவளுக்கு ம். கொஞ்சம் நியூட்ரிஷன் தேவை, இதை கொடு அப்படின்னு ஒரு மேல் எப்போ சொல்றாரு? அவருக்கு அதை பத்தியான கரெக்டான புரிதல் இருக்கு, அதனாலதான் சொல்றாரு. ஸோ ம். இதுதான் வந்து ப்ரீ மென்ஸ்ட்ரல் சைக்கிள்ன்றது. அப்பவே வந்து பாடி ஏக் எல்லாமே இருக்கும். பேக் பெயின், மசில் பெயின் ம். இருக்குன்றாங்க. அப்புறம் ஆக்னே இருக்குன்றாங்க. ஆமா. அதுதான் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஆக்னேலாம் எப்படி இருக்குன்றது சொல்லிட்டேன். பாடி ம். பெயின் வந்து எப்படி சொல்றது? டயர்ட். எவ்ரிஒன் ஃபீல் டயர்ட். அது அப்புறம் வேரி ஆகும். கிராம்ப்ஸ் இருக்கும். கிராம்ப்ஸ்லாம் வந்து 5 டேஸ்ல வந்து கண்டிப்பா இட்ஸ் லைக் ஹாம்பர், கிஃப்ட் ஹாம்பர். ம். ஸ்பெஷல் ஆஃபர். இலவசமான பொருள் அதெல்லாம். அத பத்திலாம் எதுவும் ம். கேட்கவே கூடாது. அதெல்லாம் இருக்கும். ம். சில பேருக்கு ம். கிராம்ப்ஸ் இருக்காது. அவங்க நார்மலா இருப்பாங்க. சில பேருக்கு இருக்கும். அந்த சில பேருக்கு இருக்குன்றத வந்து நாம ஏன் சைலண்டா நாம ஏன் சஃபர் ஆகணும்? ம். என்னோட கொஸ்டின் ம். அதான். நீங்க ம். ஏன் சைலண்டா நீங்க ஏன் சஃபர் ஆகுறீங்க? பிகாஸ் ம். இட் ஹர்ட்ஸ். ஓப்பனா உங்க உங்களுக்கு வீட்ல சொல்லிட்டு, நான் ரெஸ்ட் ம். எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிடலான்றேன். ஆமா. உங்க இப் வீட்ல இப் ஆ சொல்லணும் இல்ல. முதல்ல உங்க ஓரளவுக்கு அந்த சொசைட்டிக்கு சப்போர்ட்டிவ் பார்ட்னர் இருந்தா, இல்ல சப்போர்ட்டிவ் பேரண்ட்ஸ் இருந்தாவே வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹெல்ப்ஃபுல். இந்த மாரி ஆமா, இல்லாதவங்களும் புரிஞ்சுக்கணும். ஓகே. இப்போ இந்த மாரி முடிஞ்ச அளவுக்காச்சும் நம்ம சப்போர்ட்டிவா மாறணும்னு நீங்களாச்சும் ட்ரை பண்ணுங்க. ஆமா. சைலண்டா சஃபர் பண்றத விட்டுட்டு ஸ்க்ரீம் இல்ல என்னால இது முடியாது அப்படின்றது ஸ்க்ரீம் பண்றது இட்ஸ் பெட்டர். நீங்க எப்போ ஸ்க்ரீம் பண்ணுவீங்கன்னா, உங்களுக்கு ஜஸ்ட் சொன்னா இப்போ நார்மலா நமக்கு ஏதாவது பிரச்சனைனாலே எல்லாரும் என்ன அட்வைஸ் சொல்லுவாங்க? நீங்க யார்கிட்டயாவது பேசுங்க. கொஞ்சம் மனசு கொஞ்சம் ம். ரிலாக்ஸா இருக்கும். ஜஸ்ட் வென்ட் அவுட் அப்படின்னுவாங்க. ம். அதே ஆமா, மாரி ஆமா. தான் இதுவும். ஜஸ்ட் நம்மளால இது எதுவும் பண்ண முடியாது. இட்ஸ் நேச்சுரல். ஸோ நம்மளால வந்து ம். ஒரு சப்போர்ட் அஸ் அதே மாரி உன்னால வந்து அவங்கள கன்வின்ஸும் பண்ண முடியும். பி எ சப்போர்ட். அப்புறம் கொஞ்சம் ஒர்க்ஸ்லயும் இருந்துகிட்டு 2த்தையும் பார்த்துக்கிட்டு இருந்தா கரெக்ட்டா இருக்கும். ஆமா. எல்லாருமே பிசிக்கல் ஹெல்த், மென்டல் ஹெல்த்ன்றது ஒண்ணு இல்லாம இருந்தது. இப்ப நம்ம அத பேசி பேசி மென்டல் ஹெல்த் வந்து எவ்ளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு எடுத்துட்டு வந்தோமோ, அந்த மாரி ம். செக்சுவல் ஹெல்த் அப்படின்றது என்னன்னு நம்ம சொல்ல சொல்ல தான் தெரியும். அப்பதான் வந்து ஒவ்வொருத்தருக்கு இருக்கிற பிரச்சனைய அவங்க சொல்லும்போது தான், இந்த பிரச்சனை இருக்கான்றதே ஒரு டாக்டருக்கு தெரியும். ம். ஓகேவா? இட்ஸ் ஈஸி. ஆஸ் அ கேர்லா ஓவராலா நான் சொல்லிடலாம். பட் எனக்கே வந்து இன்னொரு கேர்ள் கூட வந்து கம்யூனிகேட் பண்ணாதான் அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கு அப்படின்றது தெரியும். ஸோ நாம இது பேசினாதான் செக்ஷுவல் ஹெல்த் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட் இப்ப இருக்கிற நம்ம சொசைட்டில அப்படின்றத நாம தான் எடுத்து சொல்லணும். இந்த ம். ஆஸ் அ சப்போர்ட் மீன்ஸ் அது நீங்க கொடுக்குற அந்த சின்ன சப்போர்ட் எது இதெல்லாம் இம்பாக்ட் பண்ணுதுன்னா இட்ஸ் இம்பாக்டிங் ஹெல்த் ஆஃப் அ விமன், ஹைஜீன் ஆஃப் அ விமன். ஹெல்த்ன்றது எவ்வளோ பெரிய விஷயம். ம். ம். ஸோ ஒரு சின்ன சின்ன இதுதான்.
அது வந்து அவ்ளோ இம்பாக்ட் குடுக்கும். ஒரு விமனோட எஜுகேஷன், ஈக்வாலிட்டி, ம். ஒரு சைல்டோட ஹெல்த் அட் த லாஸ்ட் ஒரு சைல்டோட ஹெல்த்ல போய் இது இம்பாக்ட் ஆகுது. ம். ஸ்டார்ட்டிங் ஃப்ரம் So அ அதான். விமன் எஜுகேஷன் அப் டு சைல்டு ஹெல்த் இட் இம்பாக்ட்ஸ். நீங்க குடுக்குற ஒரு சின்ன சப்போர்ட். அது ஆக்சுவலி சின்ன சப்போர்ட்னு சொல்ல முடியாது. எல்லாத்தையும் தாங்கி ஓகே அதான் ஆக்சுவலி இது அப்படின்னு சப்போர்ட்ன்றத தாண்டி இட்ஸ் அ மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்னு சொல்லணும். ஆமா, ஆமா. அது வந்து எங்க வருதுன்னா, என்ன பொறுத்தவரைக்கும் அது வந்து ஜெண்டர் ஈக்வாலிட்டில நான் அத கன்சிடர் பண்றேன். ம். நீங்க வந்து அதான் இன்னொரு இப்போ ஜெண்டர்ல வந்து நீங்க ஈக்குவலா நீங்க வந்து ஓகே. இது அவங்களுக்கு உண்டானது. ம். நான் வந்து ஐ ரெஸ்பெக்ட் திஸ் அண்ட் ஐ ஹெல்ப் ஹர். ம். அதான் இவன் ஜெண்டர் ஈக்குவாலிட்டியா ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சுட்டானாலே இந்த சப்போர்ட்லாம் வந்துரும். அப்புறம் வந்து ஆமா. என்ன சொல்றது, ஒரு கன்சர்ன்லாம் கேட்க ஆரம்பிப்பான். இப்போ மேரித்தன் ரேப்லாம் நடக்காம கன்சர்ன் கேட்டு நோ மீன்ஸ் நோனா நோ மீன்ஸ் நோன்னு சொல்லிட்டு விலகிறது. ஓகே இன்னைக்கு ஆமா. ஓகேனா ஓகே. ஸோ அந்த மாதிரி மியூச்சுவலா இருக்க வரைக்கும் லைஃப் கோஸ் பெட்டர், எவ்ரிதிங் கண்டிப்பா. கோஸ் பெட்டர். நீ ஆமா. வந்து இல்ல எனக்கு இன்னைக்கு தான் வேணும்னு சொல்லிட்டு உன் இஷ்டத்துக்கு புதிச்சு ஏதாவது பண்ணி அவங்க லைஃப் அவங்க லைஃபை ஸ்பாயில் பண்ணிட்டு நீ இந்த மீம் பார்த்துருக்கல பீரஸ், இல்ல. இவனுங்க ஒன்னு என்ன சொல்றது டுடே ஐ மீன் பீரியட்ஸ்ன்னு சொல்லுவான் அந்த பொண்ணு ஒன்னு ஓகே ஓப்பன் யுவர் பேக்னுவாங்க. ஆமா, ஆமா, ஆமா. இது 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 ரியலி மீன்ஸ் வந்து ஸ்லேவரி மாதிரி தான் இருக்கு. எனக்கு இன்னைக்கு பண்ணி தான் ஆகணுன்ற மாதிரி. இது காஜத்தனத்தை அவன் குறைக்கிறதுக்காக செக்ஸ் மெட்டீரியலை அவன் யூஸ் பண்றான். டோன்ட் லுக் லைக் அ செக்ஸ் டாய் அப்படின்னு சொல்லிட்டு ம். இந்த இதுவை முடிச்சுட்டு நம்ம இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குல்ல ஓகே. மென்சுரேஷன் டைம் அதுக்குள்ள போவோம். அதுக்குள்ள ஓகே. அப்படியே கண்டினியூ பண்ணு. ஓகே. அதான் நான் ஃபர்ஸ்ட் ரெஸ்ட்ரிக்ஷனா பாக்குறது வந்து மேஜர் ரெஸ்ட்ரிக்ஷன். இப்போ நான் வந்து ஏத்திஸ்டா மாறிக்கிட்டு வர்றதுனால நான் ஃபர்ஸ்ட் கேக்குறது வந்து இந்த கோயிலுக்குள்ள விட மாட்டாங்களே, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க ரோஸ்? இதை வந்து நானும் சொல்றேன். இது வந்து நான் நேர்லயே வந்து நான் கூடவே அனுபவிச்சிருக்கேன் நானு. இப்போ வந்து ரீசெண்டா எங்க வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று நடந்தது. அதுக்கு வந்து கோவிலுக்கு போனோம். ஆனா ஓகே ஓகே கோவிலுக்கு போக சொல்ல வந்து என்னுடைய அதாவது சிஸ்டருக்கு அது வந்து மென்சுரேஷன் டைம் அது. ஸோ வந்து கேட்டேன், நீங்க உள்ள வரலையான்னு. இல்ல என்னால வர முடியாது அப்படின்னா. ஏன்னு கேட்டா, ஓகே இல்ல எனக்கு வந்து நேத்து வந்து இன்னைக்கு வந்து மென்சஸ் எனக்கு அதனால வரக்கூடாது அப்படின்ட்டான். நானும் அப்பதான் வந்து அந்த ஏத்திஸ்ட்ல இருந்து அந்த ஏசிஸ்ட் உள்ள வரேன் நான் அப்பதான் அந்த டைம் தான். அதாவது வாயில வரல ஏத்திஸ்ட் ஆ? ஏத்திஸ்ட் வாயில வரல டக்குன்னு. வாயில வரல. எடிட் பண்ண நான் ஓகே ஓகே கோ ஆன் தி ஃபோக். ஓகே. ஸோ வந்து நான் வந்து செமி ஏத்திஸ்டா வரேன் நான் அப்பதான். ஸோ வந்து அப்போ எனக்கு வந்து தப்பா புரிஞ்சுது. ஃபர்ஸ்ட் பிஃபோர் ஏத்திஸ்ட் அதாவது அந்த பக்தியில சொல்லும். ஸோ உள்ள வரக்கூடாதுன்னா ஓகே உள்ள வரக்கூடாது. அதுக்கு எதனா காரணம் இருக்கும் அப்படின்னு நினைச்சு நான் விட்டுருவேன். பெருசா நினைச்சுக்கல. ஆனா அதுக்கப்புறம் இந்த விஷயம்லாம் வந்து இதுல கொஞ்சம் ஸ்டடீஸ் இதெல்லாம் வந்து நானே பர்சனலா படிக்க ஆரம்பிச்சேன். இதை பத்திலாம் மென்சுரேஷன் பத்தி, ஓவலேஷன் பத்தி ஃபுல்லா நானே தனியா பர்சனலா படிக்க ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் ஆமா தான் ஏன்னா பீரஸ் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட். அவனா வந்து இதை முன்னெடுத்து அவன் படிச்சான். ஸோ வந்து நான் வந்து சரி இதெல்லாம் படிக்க ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் தான் வந்து அவ வந்து இத பத்தி சொல்ல எனக்கு வந்து புரிஞ்சுது. இதுல வந்து இது ஒண்ணுமே கிடையாது. ஒரு விஷயம் கோயிலுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. இதுல ஏன் அவங்க இதுல சொல்ல வராங்கன்றது ஃபர்ஸ்ட் அப்போ எனக்கு லைட்டா ஒரு ஒரு டென்ஷன் ஆச்சு. ஒரு எரிச்சல் வந்துச்சு இது ஏன்னு. சரி நானும் அவங்கள எதிர்த்து நானும் போய் இது கேட்கணும். இது ஏன் எதுக்குன்னு கேட்கணும் அந்த டைம்ல நானு. ஏன்னா வந்து ஆன்கோயிங் ஃபங்ஷன் அப்போ போய் எதுவும் கேட்க முடியாது. ஸோ அது விட்டுட்டேன். இப்போ இனிமே அது நடந்தா நானு கண்டிப்பா அதை கேட்டுதான் ஆகணும். வேற வழி இல்ல. இது வந்து என்னோட இன்சிடென்ட் இது. நான் நேர்லயே பார்த்து உணர்ந்த இன்சிடென்ட் இது. ஸோ ப்ராப்ளி நீங்க இதை சொல்லிருந்தீங்க. அதான் நான் ரோஸ் கேட்ட கேள்விதான். ஏன்னா இந்த நீ சொல்ற பதில் வச்சுதான் நான் இன்னொரு விஷயம் சொல்றேன். ஆனா ரோஸ் நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த கோயிலுக்குள்ள போகக்கூடாது? எங்க வீட்ல வந்து ஃப்ரம் த ஸ்டார்டிங் டே வென் ஐ ஹிட் பியூபர்ட்டி அந்த டேல இருந்தே எனக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் எதுவுமே கிடையாது. எங்க அம்மா கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டாங்க தான். எங்க அப்பா வந்து இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாத்தையும் இந்த ஹிப்ஹாப் தமிழா படத்துல விவேக் அப்பாவா வர மாதிரி அவர் வந்து ஃபன்னியா எடுத்துட்டு போய் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல இலுமினாட்டி வேலை அப்படின்னு முடிச்சிருவாரு. இலுமினாட்டி வேலைன்னா இது நம்ம கலாச்சார காவலன் சில வேலைன்னு சொல்லிட்டு நான் கடைசியா புரிய வைக்கிறேன். அப்படின்றது முடிச்சாரு. பட் ஆனா ஸ்டில் நான் வந்து ஏத்திஸ்டும் இல்ல எந்த இஷ்டம் இல்ல. பட் ஐ பிலீவ் தெர் இஸ் சம்திங் சம் ஃபோர்ஸ் யூனிவர்ஸ் அப்படின்ற ஒரு ஃபோர்ஸ் இருக்கு. அந்த பிலீவர் தான் நான்.
ஓகே, ஓகே, ஓகே. ஒரு சில விஷயம் வந்து சொல்றாங்கன்னா, ஐ திங்க் இட்ஸ் ஓகே அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் ஆனா, நான் அந்த வயசுல வந்து கொஞ்சம் ஆர்வ கோளாறா சுத்திட்டு இருப்போம்ல. கிரிஞ்சா இல்ல, சுத்திட்டு இருக்கும்போது, இல்ல, இல்ல. நான் வந்து கேட்கிற ஒரே கேள்வி. இப்போ இந்த ஒரே ஒரு கேள்வி தான் நான் கேட்பேன். இப்போ இந்த கோயிலுக்குள்ள போகக்கூடாதுன்னு சொன்னாங்க. அத பத்தி உங்களுக்கு என்ன இப்போ போலான்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல அந்த மாரி அதான் நான் கேட்கிறேன். அது வந்து எப்படின்னா, இட் டிபெண்ட்ஸ் ஆன் த பெர்சன். என்ன பொறுத்தவரைக்கும் ஸ்டில் ம். நெறைய பேர் என்ன 90% ஆஃப் த கேர்ள்ஸ் வந்து நீங்க கேட்டீங்கன்னா, அவங்க வந்து போலாம் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆனா ரியாலிட்டி என்னன்னா, இன்சைட் அ அவங்களுக்குள்ளேயே என்ன இருக்குன்னா, "நம்ம ஏன் போய்க்கிட்டு?" ம். அப்படின்ற ஒரு ரெஸ்ட் ஃபீல் எடு வந்து நமக்குள்ளேயே இருக்கும். இன்செக்யூரிட்டியா ம். ஃபீல் பண்ணுவாங்க. ஆமா. ம். இன்செக்யூரிட்டியா ஃபீல் பண்றது. அதுக்கப்புறம் நாம ஏதோ தப்பு பண்றோமோ! இது என்னமோ இத்தன வருஷமா சொல்லிக்கிட்டு காலங்காலமா அ சொல்லிட்டு இருக்காங்க. தப் நாம என்னமோ தப்புலாம் இல்ல. தப்புலாம் இல்ல. மேபி அங்க இருக்க கூட்டம் வந்து உங்களுக்கு இன்செக்யூராவும் இருக்கலாம். ஒரு மாரி தயக்க நிலையாமவும் இருக்கலாம். இல்ல யாருமே பண்ணாத ஒரு விஷயத்த ஃபர்ஸ்ட் டைம் நம்ம பண்ணா நமக்கு எப்படி ஃபீல் ஆகும்? அந்த அதெல்லாம் ஃபீலிங்க்கு ஃபீல் நம்ம பண்ண தேவையில்ல. ஏன்னா கல்ல கொடுத்துருவோம். அப்படி பார்த்தா ஒரு முஸ்லிம் மாடர்ன் ஒருத்தவங்க போனாங்க ஃபர்ஸ்ட் டைம் ஆமா. இங்க ஐயப்பன் கேரளா. கோயிலுக்கு. ஆ. ஐயப்பன் கோயிலுக்கு. ஸோ அவங்க வந்து அத பண்ணியே ஆவணுன்றதுக்காக பண்ணாங்க. பிரேக் த பேரியர்ஸ்க்காக அவங்க பண்ணாங்க. ஸோ ஆனா என்னைய பொறுத்தவரைக்கும் என்னன்னா, நான் இதான் சொன்னேன். நான் இந்த இந்த கேள்வி வந்து ஆல்ரெடி ஃபெமினிசம்னு ஒரு பொண்ணு நான் டாபிக் பண்ணேன். ம். அப்ப அந்த பொண்ணுகிட்ட கேட்டபோது, அந்த பொண்ணு ஆனா நீயாச்சும் பரவால்ல, இவ்வளவாச்சும் பதில் சொல்லி கிளியர் பண்ணா. ம். போலான்றது வந்து உள்ளுக்குள்ள இருந்தாலுமே, நம்ம போக முடியாத சிச்சுவேஷன்ல தான் இருப்போம். ஆமா. ரெஸ்ட் தேவையா இருக்கும். மோஸ்ட்டா. அப்படின்னு நான் சொல்ல வரல. ரெஸ்ட் தேவ. அவன் அந்த டாபிக்கே போல. நமக்கு ம். போலாம் அப்படின்னு இருந்தாலும், அந்த நிமிஷம் மட்டும் எந்த ஏத்திஸ்ட்டா இருந்தாலும், நம்மள ஏதோ சாமி கண்ண குத்திருமோ! அப்படின்ற ஒரு பயம் ஆஹ. வந்து இது ஆஹ. நான் கேட்டுருக்கேன். நான் வந்து என்னோட அ. காலேஜ் டேஸ்ல இந்த கொஸ்டின வந்து எங்களுக்கு ஒரு டிபேட் இருந்தது. ஆன் அ. மென்ஸ்சுரேஷன். அதுல ஓகே. இருக்கும்போது, எல்லாருமே நாங்க பேசிட்டோம். பேசி முடிச்சுட்டு ஒரு பிரேக் அப்ப வென் வி ஆர் டிஸ்கஸிங் எல்லாருக்குமே என்ன சொன்னாங்கன்னா, போலாம் தான். இருந்தாலும் சாமி கீமி கண்ண குத்திருமோடி. எனக்கு ஏதோ லைட்டா ஒரு மாரி இருக்கு. ம். அந்த இல்ல, இல்ல. என்னதான் ஏத்திஸ்ட்டா இருந்தாலுமே அவங்களுக்கு அந்த ஃபீல் வருதுன்னு இத பத்தி நான் நான் பெர்சனலா நான் யோசிக்கல. ம். பட் சொல்லி நான் கேட்டுருக்கேன். ம். அதுக்கு நான் ஒரு பதில் வச்சிருக்கேன். இரு அவங்க வந்து ஃபுல்லா ஏத்திஸ்ட்டா மாறல. அவங்களும் வந்து உள்ளுக்குள்ள நம்பிக்கிட்டு இருக்காங்க. உங்கள மாரி ஏதோ ஒரு ஃபோர்ஸ் இருக்குன்னு. ஆ. அதான் அவங்களோட விஷயம். அதனால தான் அவங்க அப்படி யோசிச்சாங்க. செகண்ட் திங் நீ ஏன் வந்து இப்போ வந்து போக வேணாம்னு சொன்னீன்னா, நீ பிலீவரா இருக்கிறனால. ஓகே. நான் வந்து இப்போ இவங்கள சொன்னேன்ல. அந்த ஃபர்ஹானா அவங்க பேரு கூட எனக்கு மறந்து போச்சு. பட் முஸ்லிம் கேர்ள் அவங்க. ஆமா. பட் ஆனா அவங்க வந்து எனக்கும் ஞாபகம் இருக்கு. அவங்க அ போனாங்கன்றது. அவங்க போனாங்கல்ல. அவங்க வந்து பியூர் ஏத்திஸ்ட் தான். ஓகே. ஆனா ம். அவங்க வந்து ஏன் வம்பதியா அங்க போனாங்கன்னா, அந்த பேரியர்ஸ் உடைக்கணும். இவனுங்க இந்த பெண்கள அடைக்கிறாங்க, உள்ள அடைக்கிறாங்கன்ற விஷயத்த நம்ம ஃபர்ஸ்ட் சாதிச்ச மாரி இருக்கட்டும்ன்றதுக்காக அவங்க பண்ணாங்க. ம். ஓகே. ஸோ, அவங்க பண்ணதுல எனக்கு சந்தோஷம். பிரச்சனை கிடையாது. ஸோ, இப்ப இப்போ எனக்கு இதுலருந்து என்ன புரிஞ்சுச்சுன்னா, பிலீவரா இருக்கவங்க வந்து இப்படி யோசிக்கிறாங்க. மேபி ஆமா. இட் நான் டிபெண்ட்ஸ் பிலீவர் ஆன் த வந்து பெர்சன். போலான்னு நான் பிலீவர் நினைப்பாங்கன்னு போலாம். ஆமா. அது வந்து உங்க இஷ்டம் தாங்க. உங்களுக்கு வேணும்னா போங்க. வேணாமா வீட்ல ம். உட்காருங்க. அவ்வளோதான். இந்த விஷயத்துல என்னோட என்னோட பெர்செப்ஷன், என்னோட டிசிஷன்னு கூட சொல்லலாம். உங்களுக்கு வேணும்னு தோணுதா போங்க. உங்களுக்கு ம். வேணாம், பயமா இருக்கு, சாமி கண்ணுக்கு தெரியும்னு பயமா இருக்குன்னா, வீட்லயே தாராளமா ரெஸ்ட் எடுங்க. அவ்வளோதான். ஓகே. ஆனா ஆனா இப்ப நான் வந்து ஹிந்து டெம்பிள்ஸே இருக்கு. ஆக்சுவலி இங்க என்ன சொல்லணும்னா, நார்த் இந்தியால ஒரு டெம்பிள் இருக்கு. ஓகே. அது வந்து ஒரு துர்கா மாதா டெம்பிள். எனக்கு லொகேஷன்லாம் மறந்துடுச்சு. பட் ஆனா சின்ன வயசுல நான் பார்த்த ஒரு விஷயம். தட் மீன்ஸ் ம். அந்த அ ஒரு நான் ஒரு 9த் ஸ்டாண்டர்ட் அந்த மாரி ஒரு ஏஜ்ல பார்த்த விஷயம். ம். ம். அந்த டெம்பிள்ல என்ன ஸ்பெஷல்னா, அங்க இருக்கிற ஐடலுக்கு வந்து 5 டேஸ் வந்து மென்ஸ்ட்ரேஷன் இருக்கும். ஓகே. ஓகேவா? ஓ! இது அது வந்து அந்த மாரி இவங்க நம்புறாங்க. அந்த ஐடியலுக்கு அப்படி இருக்கும்னு. இல்ல நம்பல. அது வந்து அவ்ளோ ஒரு சர்ச்சைக்குரிய டெம்பிளா அப்போ இருந்தது. அப்ப வந்து டிவிலலாம் போட்டு காமிச்சாங்க. அப்பலாம் நடந்தது என்ன? குற்றமும் பின்னணியும் அப்படின்னு ஒரு ஷோ ஆஹ. வரும். விஜய் ஆ. டிவில. ஆ. ஓகே. அதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஆளா உட்காந்து பார்க்குற ஆள் நான் எங்க வீட்ல. அதுலயோ ஆ. எதுலயோ சம்திங் இந்த மாரி இருக்கு. இந்த அபூர்வங்கள் அந்த மாரிலாம் போடுவாங்கல்ல. அதுல வந்து ம். சீரியஸாவே இருக்கு. அந்த டெம்பிள்க்கு வந்து ஜஸ்ட் வந்து மென்ஸ் ஒன்லி அலவுடுன்னு நான் நெனைக்கிறேன். நான் மறந்துட்டேன். அந்த மாரி இருக்கு. ஸோ, ஆஹ. அந்த மாரி ஒரு ஐடலுக்கே இருக்கும்போது ம். இப்டி நான் எனக்கு அதான். எனக்கு இருக்கும்போது நான் போனா என்ன? நானும் அந்த ஐடலும் சரி, நானும் அப்போ ஈக்குவல் தானே! கரெக்ட்டு. அதுதான் நான் போனா சொல்லலாம்னு என்ன? வந்தேன் அடுத்த பாயிண்ட். ஏன்னா, இப்ப அம்மனா இருந்தா அவங்களுக்கும் இருக்கும்ல. அம்மன் ஆமா, சாமி. ஃபீமேல் ஆமா, காடா இருந்தா அவங்களுக்கும் இருக்கும். ஸோ ஆமா. டசன்ட் மீன்
இது இவங்களுக்கு மட்டும் இல்ல, அவங்களுக்கும் இருக்கும். ஆமா. ம். நீங்க சொல்ல வர பாயிண்ட் வந்து வேலிடான பாயிண்ட் தான். இத வந்து அக்செப்ட் ம். பண்ணிக்கலாம். யாரா இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. நான் சொன்னது இப்போ இது நீங்க சொன்ன மாரி இது அவங்கவங்களோட தனிப்பட்ட விருப்பம் தான். வரலாம், வரக்கூடாது. நான் வந்து என்ன சொல்றேன், ஆஸ் எ ஆப்போசிட் சைடா நான் என்ன சொல்றேன், ஐ எம் மோஸ்ட்லி வெல்கம். எங்க சைடு நான் சொல்றது. ஓகே. ம். அது வந்து அவ்வளவுதான். சரி. ஒரு ஏத்திஸ்டா நீங்க பார்க்கும்போது நீங்க சொல்றது ஓகே. ஆஸ் அ இண்டிவிஜுவலா நான் என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு பிடிச்சா போங்க. உங்களுக்கு பிடிக்கலையா ம். போகாதீங்க அவ்வளவுதான். டேக் இட் ஈஸி ஓகே. அவ்வளவுதான். இது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான். சரி, ஓகே. இப்போ அதே அடுத்த இது வந்து இந்த தனி பாத்திரம், தனி தட்டு அந்த டைம்ல அதெல்லாம் சொல்றாங்க. ஆமா, ஆமா. அத அது பத்தி வந்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது வந்து சரியான முட்டாள்தனமான ஒரு விஷயங்க. ம். இப்போ சிம்பிளான ஒரு விஷயங்க. இப்போ வீட்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா, மோஸ்ட்லி லைக் இந்த கேரளா ஃபேமிலி, இல்ல கொஞ்சம் கன்சர்வேட்டிவ் ஃபேமிலின்னா பார்த்தீங்கன்னா, வெசில்ஸே தனித்தனியா வச்சிருப்பாங்க. நான்வெஜ்ஜுக்கு ஒரு பிளேட்டா, வெஜிடேரியனுக்கு ஒரு பிளேட்டா. நான் கேட்கிறேன், டேய் எல்லாம் அந்த ஒரே வாய் தான்டா சாப்பிடுது, ஒரே வயிறு தான்டா, ஒரே இது தான்டா. அப்புறம் என்னடா பிளேட்ல மட்டும் என்னடா நீங்க கிழிச்சிட போறீங்கன்னு நான் கேட்கிறேன். அந்த ஒரே ரைட் ஹேண்ட் தானங்க சாப்பிடுது. ரைட் ஹேண்ட்ல தானே நாங்க எடுத்து சாப்பிடுறோம். அந்த ஒரே வாய் தானே உன் வாய் தானடா சாப்பிடுது. எதுல சாப்பிட்டா என்ன? வாழை இலையில சாப்பிட்டா என்ன? தாமரை இலையில சாப்பிட்டா என்ன? எனக்கு அந்த கான்செப்டே வந்து இன்னமும் வந்து ஒரு பயங்கர சிரிப்பான ஒரு ஃபன்னியான ஒரு விஷயம் தான். எப்படி பட் ஆனா எப்படி முன்னோர்கள் முட்டாள்கள் இல்லை தோழரே. இல்ல எனக்கு எனக்கு இது புதுசா இருக்கு. இதுதான் அது ஃபர்ஸ்ட் வந்து டைம் நான் நான் கேள்விப்படுறேன் இதை நானு. அப்படியா முன்னோர்கள் முட்டாள்கள் கேள்விப்பட்டீங்களா? இல்ல. நான் கேள்விப்பட்டது கிடையாது இது. முன்னோர்கள் முட்டாள்கள் இல்ல. எங்க வீட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்க கிரேட் கிராண்ட் மதர் ஐ திங்க் சோ. அந்த மாதிரிலாம் அவங்க எதுவும் பிராக்டிஸ் பண்ணதில்ல. ஆனா அந்த மாதிரி பிராக்டிஸ் பண்றவங்க இருக்காங்கன்னு தான் ஸ்டில் அவங்கள பத்தி இருக்காங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் சொல்றேங்க. ஒரு எஜுகேட்டட் என்னோட ஃபேமிலி ஃப்ரெண்டு. நான் நேம் சொல்ல விரும்பல. ரொம்ப எஜுகேட்டட் ஃபேமிலி. டீச்சர்ஸ், ஐடி ப்ரொஃபஷனலிஸ்ட் எல்லாமே. ஷீ இஸ் மேரிட். அவங்களுக்கு ஒரு சைல்டு இருக்கு. ஓகே. அவங்க என்னன்னா, அவங்களுக்கு வந்து மென்ஸ்ட்ரேஷன்னா, இப்போ சைல்டுனா அம்மா கூட தானே வச்சுக்க முடியும். ஆமா. அவங்க வந்து அந்த சைல்டோட ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணிடுவாங்க. ஏன்னா அவங்க தொட்டு அந்த சைல்டுக்கும் ஏதாவது வந்துரும்னு. ஏய் எனக்கு வந்து டேய் என்னடா நீங்க இன்னுமா அதுதான். இது எப்படி தெரியுமா இருக்கு? அந்த ஐஐஎம்ல இதுதான் லெக்சரர்ஸோட குழந்தைங்களை நரபலி சக்சஸோட கொடுத்தாங்களே. ரெண்டு பொண்ணுங்கள அதுக்கான ஈக்குவல் தான் இதுவும். இதுக்கே அந்த அக்கா வந்து ஸ்கூல் ஃபர்ஸ்ட் 98.5 கட் ஆஃப். நீங்க என்னத்த படிச்சீங்கன்னு தான் நான் அவங்கள கேட்டேன். இவ்வளவு எதிர்த்து ஒண்ணும் பிரச்சனை இல்லை. இவ்வளவு ஹிப்போக்ரிட்டா இருக்கீங்க. ஐயோ அதுதான் ஆக்சுவலி அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் பண்ணலைன்னா எங்க அம்மா என்ன மேலேயும் கீழேயும் பார்ப்பாங்க. ஸோ இது வந்து அவங்களே வந்து அந்த அவங்களோட மைண்ட் வந்து கண்டிஷன் பண்ணிட்டாங்க, டியூன் பண்ணி வச்சுட்டாங்க. சின்ன வயசுல இருந்தே வந்து அப்படியே டியூன் பண்ணி டியூன் ஆயிடுச்சு. நான் எப்படி ஃபர்ஸ்ட் சொன்னேனோ பிளட்ல இருக்குன்னு சொல்லணும், அந்த மாதிரி அவங்க வந்து டியூன் ஆயிட்டாங்க. எங்க வீட்ல என்ன டியூன் பண்ணாததுனால நான் வந்து அஸ் அ ஃப்ரீ பேர்டா சுத்திக்கிட்டு இருக்கேன். எங்க வீட்ல சீரியஸா எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது. லைக் நம்ம இந்தியன் கல்ச்சர்ல மட்டும்தான் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ற டாபிக் வந்து இந்தியன் கல்ச்சர்ல மட்டும்தான் இருக்குன்னு நீங்க தப்பா நினைச்சிடாதீங்க. இல்லைங்க, நான் அப்படி சொன்னேன். ஒன்னும் இருக்கு. ஏன்னா அது ஹிஸ்டரிலாம் பார்த்தோன்னா இன்னும் பயங்கரமா இருக்கு. நம்ம ஊரை தாண்டி வேற ஆமா. ஒரு ஃபாரின் கண்ட்ரிஸ், அதாவது அரேபியன் கண்ட்ரிஸ், டைரக்டாவே சொல்றேன். அரேபியன் கண்ட்ரிஸ்லாம் இன்னும் பயங்கரமா இருக்கு. ஆமா. அரேபியன் கண்ட்ரீஸ் இருக்கு. நம்ம பக்கத்துல நம்மளோட ஃப்ரெண்டு சைனீஸ் அவங்கதெல்லாம் வந்து லைக் அவங்களோட மெயின் டிஷ் சூஷி வந்து குக் பண்ணக்கூடாது லேடீஸ். யூரோப்பியன் கண்ட்ரீஸ் அவங்களதெல்லாம் வந்து ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் வந்து ஹையஸ்டா இருக்கிற அவங்களுக்குள்ளேயும் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. அதெல்லாம் வந்து இப்போ அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சம் இல்ல கொஞ்சம் நிறையவே மாத்திட்டு வந்துட்டாங்க. பட் ஸ்டில் வந்து சைனீஸ் கல்ச்சர்ல இருக்கு, ஃபாலோ பண்றவங்க இருக்காங்க. இந்தியன்ஸ் நம்ம பக்கத்து வீட்லயோ நம்ம வீட்லயோ இன்னும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கவங்க இருக்காங்க. அந்த ஐசோலேஷன்ன்றது அந்த ஒரு நாள் மட்டும் எதையாவது தொட்டா அந்த இது விளங்காம போயிடுன்ற மாதிரி பண்ணுவாங்க பேரண்ட்ஸ். அந்த அப்படிலாம் அளவுக்கு எதுவும் அதை இல்ல. பண்ண வேணாம். அந்த அளவுக்கு அது பண்ண வேணாம். நீங்க நார்மலா எப்பவும் இருக்கிற மாதிரி தான் இருக்கலாம். நீங்க அப்படியே தான் இருக்க போறீங்க. என்ன பண்ணாலும் இப்போ ஆஸ் அ பர்சன் ரோஸ்னா நான் ரோஸ் தான். என்ன ஆனாலும் ரோஸ் தான். எனக்கு ஆக்சிடென்ட் ஆனாலும் நான் ரோஸ் தான். நான் நல்லா இருந்தாலும் நான் ரோஸ் தான். அந்த மாதிரி தான் இதுவும் ஒரு விஷயம். இந்த தண்ணி பாத்திரம் தண்ணியா விடுறது, டெய்லி காலையில எந்திரிச்சு குளிச்சிடணும் அப்படின்றது நம்ம சவுத் இந்தியன் கல்ச்சர். நார்த் இந்தியால நீ 5 டேஸ் நீ குளிக்கவே கூடாது. நீ உன் திங்ஸ் எல்லாத்தையும் லைக் ஒரு சின்ன த்ரெட்டு கூட இருந்தாலும் அதை கூட தண்ணியில நினைச்சு எடுத்து வைக்கிற ஒரு கல்ச்சர்ல தான் நம்ம இருக்கோம். அதுதான் இப்போ
நம்ம சவுத் இந்தியால எனக்கு தெரிஞ்சு சவுத் இந்தியால இருக்கிற நிதர்சனமான உண்மை. ஆனா அது வந்து இந்த போக போக இந்த எஜுகேஷன் வந்து கரெக்டா எல்லாருக்குள்ளயும் போய் சேர்ந்துச்சுன்னா இது ம். கண்டிப்பா மாறும். அதுக்கெல்லாம் கொஞ்சம் அதான் நம்ம போன எபிசோட்ல சொன்ன மாதிரி தான் பிஎஸ், இதுக்கெல்லாம் காலங்கள் தேவைப்படுகிறது. அதுதான் ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சு நிறைய மாறிட்டாங்க. கேர்ள்ஸே வந்து இட்ஸ் ஓகே. இப்போ வீட்டை விட்டு தனியா இருக்கிறவங்க எல்லாருமே வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 80% மாறிட்டாங்க. இன்னமும் ரத்தத்திலே ஊறி மாற முடியாம தவிச்சிட்டு இருக்கிறவங்க தான் வந்து இந்த கண்டிஷன்ல இருக்காங்க. தென் இப்போ இருக்க பேரண்ட்ஸ் ஜென்ரேஷன் லேர்ன் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஜென்ரேஷன் வந்து பக்காவா லேர்ன் ஆகி வந்தாங்கன்னா அடுத்த ஜென்ரேஷனுக்கு ஒரு நல்ல வழியா இருப்பாங்க. ஸோ அதான் இப்போ நம்ம இந்த சொசைட்டி முடிச்சுட்டு இந்த சொசைட்டி தாண்டி நம்ம எங்க போனா இந்த அரசியலுக்கு வரோம். இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, இந்த கவர்மெண்ட் ஆஃப் ஸ்டேட்ஸ் என்னென்னலாம் பண்ணியிருக்கு அப்படின்றத பத்தி பார்க்கலாம். முதல்ல நீங்களே ஸ்டார்ட் பண்ணுங்க ரோஸ். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து நிறைய இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க தான், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் அது எல்லாமே வந்து சேருதா, அது வந்து மக்கள் ஏத்துக்கிறாங்களா? ஆக்சுவலி இந்த விஷயத்துல நாம என்ன பார்க்கணும்னா, என்னதான் நம்ம ஸ்கீம்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்தாலும் மக்கள் அதை ஃபர்ஸ்ட் ஏத்துக்கணும்ல. அதை ஃபர்ஸ்ட் நம்ம ஏத்துக்கிட்டாங்களா அப்படின்றத பார்க்கணும். அட் த பிகினிங் ஸ்டார்டிங் ஒரு 2014 அந்த மாதிரி டைம்ல தான் வந்து கொஞ்சம் இந்த சானிட்டரி நாப்கின் அப்படின்லாம் வந்து கொஞ்சம் நல்லா எல்லாருக்கும் கேட்குற மாதிரி லவுடா பேச ஆரம்பிச்ச காலமே அப்போதான். நம்ம ஒரு 9th ஸ்டாண்டர்ட் 8th ஸ்டாண்டர்ட்ல இருக்கும்போது தான் அதை பத்தி பேசவே ஆரம்பிக்கிறாங்க. ஸ்டார்டிங்ல வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க ஃப்ரீயா கொடுத்த சானிட்டரி நாப்கின்ஸோ, அவங்க வந்து நிறைய ஸ்கூல்ஸை வந்து ரெஸ்ட் ரூம்ஸ்லாம் ரெனோவேட் பண்ணாங்க. அதெல்லாம் யூஸ் பண்ணவே இல்ல. ரெஸ்ட் ரூம் ரெனோவேட் பண்ணி அதுக்குள்ள ஃபீமேல் ரெஸ்ட் ரூம்ஸ்ல வந்து வச்சாங்க. சரி, அந்த இதுலாம் சானிட்டரி பேட்ச் ஃப்ரீயாவே வச்சாங்க. ஆமா, அதெல்லாம் வந்து ஆஸ் அ பேரண்ட் வந்து இதெல்லாம் வந்து ஏதோ ஒரு கமர்ஷியல் இதுக்காக பண்றாங்க. ஒரு குவாலிட்டி இல்லாத ஒரு சானிட்டரி நாப்கின்லாம் வித்து நம்ம கிட்ட இருந்து காசாக்க பாக்குறாங்க அப்படின்ற ஒரு நோக்கத்துல தான் வந்து இல்லிட்ரஸியா இருந்தவங்க வந்து அப்படிதான் பார்க்க ஆரம்பிச்சாங்க. கொஞ்சம் லிட்ரேட் பீப்புள் தான் வந்து என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு பார்த்தாங்க. ஸோ நான் என்ன சொல்றேன்னா, கவர்மெண்ட் வந்து ஃப்ரம் 2009ல தான் வந்து என்ன எடுத்துட்டு வந்தாங்கன்னா வந்து ஒரு சில்ட்ரன்னா வந்து ஸ்டாண்டர்டா வாட்டர் குடிக்கணும். இந்த சானிடேஷன் ஸ்கூல்ஸ்லலாம் வந்து அவங்க ரெஸ்ட் ரூம் கேட்டால் அலோவ் பண்ணணும், நீங்கள் விடாமல் இருக்கக்கூடாது. கிளாஸில் தண்ணி நம்ம மோஸ்ட்லி நம்ம பார்த்துருப்போம், ஸ்டாஃப்ஸ்லாம் வந்து உங்களுக்கு தண்ணி வேணும்னா குடிங்க, என்கிட்ட கேட்காதீங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. அதெல்லாம் வந்து இந்த ஆக்டோட கீழே தான், ரைட் ஆஃப் சில்ட்ரன் டு ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் ஆக்ட். அதுக்கு வர அப்படியெல்லாம் கேட்டக்கூடாது தம்பி, கையெத்துக்கணும் ஃபர்ஸ்ட். அவங்க உன்னை பார்க்கணும். அவங்க ஒரு ஃப்ளோல கிளாஸ் நடத்திட்டு இருந்தாங்கன்னா உன்னை கண்டுக்க கூட மாட்டாங்க. பட் ஆக்சுவலி அது மாறிச்சு. அதுக்கப்புறமா வந்து நீ கிளாஸ் நடத்தும் போது நீ என்னை டிஸ்டர்ப்லாம் பண்ணாத, நீ பார்த்து உன் வாட்டர் பாட்டில் எடுத்து தண்ணி குடி, எவனும் கேட்க மாட்டான் எதுவும். ஆமா, அது ஒரு சேஞ்ச். அது வந்து ஒரு பிரைமரி அண்ட் பேசிக் ஒரு நீட் ஆஃப் அ பர்சனா தான் நான் வந்து பாக்குறேன். எனக்கு தண்ணி எப்போ வேணுமோ என்னால அப்பதான் குடிக்க முடியும். நீ சொல்றப்பெல்லாம் என்னால குடிச்சிட்டு இருக்க முடியாது. அது வந்து ஒரு பேசிக் நீட் ஆஃப் அ பர்சன், பிரைமரி நீட். அது வந்து அந்த ஒரு இது வந்து நம்ம ஒரு 2000ஸ்ல ஒரு 2005ல பேச ஆரம்பிச்சு ஒரு 2009 இருந்து அதை நம்ம நார்மலைஸ் பண்ணிட்டோம். ஒரு நார்மலைஸ்டு விஷயமா ஆயிடுச்சு. அந்த மென்ஸ்ட்ரல் ஹைஜீன் அப்படின்றத வந்து நாம எப்போ வந்து பேச ஆரம்பிச்சோம்னா ஒரு 2011 இந்தியால, நான் சொல்றது இந்தியால ஒரு 2011 அந்த மாதிரி இதுல தான் வந்து முதல் ஃபர்ஸ்ட் இதுக்கான நாலேஜை கொடுப்போம் மக்களுக்கு. அப்புறமா வந்து ஒரு சப்சிடைஸ்டு நாப்கின்ஸ், நாலேஜ் நாப்கின், இதுதான் வந்து போத் ஐஸ் ஆஃப் கவர்மெண்டா இருந்தது. ஃபர்ஸ்ட் நாலேஜ் கொடுத்தாதான் அவங்க யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க அப்படின்றதுக்காக நிறைய என்ஜிஓஸ் இந்த கவர்மெண்ட் மட்டும் இல்லாம நிறைய என்ஜிஓஸ் வந்து வாலண்டரியா முன் வந்து நான் எடுத்து செய்யறேன். அஸ்ஸாம் அந்த மாதிரி, நேபாள் அந்த மாதிரி இதெல்லாம் வந்து ரொம்ப மூட நம்பிக்கை அதிகம். நம்ம இந்தியாவே பரவாயில்ல அப்படின்னு இருக்கும். என்னதான் அஸ்ஸாம் இந்தியால தான் இருக்கு, நான் வந்து கொஞ்சம் தப்பா சொல்லிட்டேன். நேபாள் அங்கெல்லாம் வந்து அவங்க வந்து உள்ள ஃபுல்லா இன்டீரியர் வில்லேஜஸ்ல போய் ஃபுல்லா வந்து இது பண்ணாங்க, எஜுகேட் பண்ணாங்க. அதுல வந்து முக்கியமான ஸ்கீம் வந்து ராஷ்டிரிய கிஷோர் ஸ்வஸ்திய காருக்கியம் அப்படின்ற வந்து ஒரு இதுதான் வந்து ஸ்கீமோட நேம். அது வந்து ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் இந்தியாவில் வந்து கொஞ்சம் பிளேசஸ்ல, ரூரலா இருக்கிற கொஞ்சம் பிளேசஸ்ல தான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறமா எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயுமே கம்பல்சரி அப்படின்னு பேசின ஒரு ஸ்கீம் அது கவர்மெண்ட். அதுக்கப்புறம் நியூட்ரிஷன், ஹெல்த்,
ஹைஜீன் இதுக்கெல்லாம் சப்லா ப்ரோக்ராம் அப்படின்னு எடுத்துட்டு வந்தாங்க. இது எல்லாமே மினிஸ்ட்ரி ம். ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் கீழ இதெல்லாம் வந்துரும். ஏன் ஆமா. ஈவன் ஸ்வச் பாரத்னு சொன்னதிலே வந்து மென்ஸ்ட்ரல் ஹைஜீன் மேனேஜ்மெண்ட்னு ஒரு கைட்லைன்ஸ் இருக்கு. அதோட கைட்லைன்ஸ். ஆமா. கைட்லைன்ஸ் இருக்கு. நம்மளால என்னதான் வந்து கவர்மெண்ட் வந்து கைட்லைன்ஸ் அவங்களால முடிஞ்சதை செஞ்சாலும் இட்ஸ் நாட் அபவுட் த கவர்மெண்ட். இது வந்து இதுக்குள்ள நிறைய சோஷியல் இஷ்யூஸ் தான் இதுல இன்னுமே இருக்கே. அதை நம்ம எல்லாத்தையும் ம். அந்த மித் எல்லாத்தையும் பிரேக் பண்ணாதாங்க ஒரு தெளிவு வரும். அந்த மித் ம். எல்லாத்தையும் இன்னும் கேர்ள்ஸுக்கு முதல் மித்தை பிரேக் பண்ணுங்க. தனி பிளேட்டு தனி ம். இது இந்த மித் எல்லாத்தையும் அவங்களுக்கு உடைச்சாதான் அவங்க அதுல இருந்து வெளியில கரெக்ட். வந்தாதான் அவங்க வந்து இன்னொருத்தவங்களுக்கு எடுத்து சொல்லுவாங்க. நானே ஒரு குண்டு சட்டையில ஓடிட்டு இருக்கேன் அப்படின்னா நான் அங்கேயே தான் இருப்பேன் தவிர நான் வெளியிலேயே வரமாட்டேன். ம். சோ கரெக்ட். அதனால இந்த கான்செப்ட கவர்மெண்ட் புரிஞ்சு என்ன பண்ணாங்கன்னா ரூரல் வில்லேஜஸ்ல எல்லாரையுமே வந்து ஒரு அந்த வில்லேஜ்ல இருந்தே ஒரு ஃபீமேல் ஆக்டிவிஸ்ட செலக்ட் பண்ணி அவங்க வந்து இத பத்தி அந்த ரூரல் வில்லேஜ்ல வந்து ஃப்ரீ சானிட்டரி நாப்கின் டிஸ்ட்ரிபியூஷன், ஃபீமேல்ஸோட ஹெல்த், நமக்கு ஏதாவது ம். டவுட்ஸ் ரிலேட்டட்னா அவங்க கிட்ட கேட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஃபீமேல் லைக் நர்ஸ் லைக் ஒருத்தவங்களை அப்பாயிண்ட் பண்ணாங்க. ம். ம். இது வந்து ஓகே. என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு அப்ரிஷியேட்டபிள் ஒரு இனிஷியேட்டிவ் தான். இன்னமும் நிறைய இடத்துல இருக்குதான். அதுக்கு மேஜர் டேர்னிங் பாயிண்ட் எங்க வந்ததுன்னா இது வந்து ரூரல் கன்சர்ன் மட்டும் கிடையாது. வெல் எஜுகேட்டட் ஃபேமிலி அர்பன் பிளேசஸ்லயும் இந்த இது நமக்கு தேவை அப்படின்றது கவர்மெண்ட் புரிஞ்சு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ரூரல் பிளேஸுக்கு மட்டும் ஃப்ரீ சானிட்டரி நாப்கின் கொடுக்காம அர்பன் ஆமா. பிளேசஸ்க்கும் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ம். அங்கேயும் வந்து எஜுகேஷன் தேவைப்பட்டது. அவங்க மட்டும் படிச்சுட்டாங்க அவங்களுக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு இப்போ நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கு வந்து அவங்களுக்கே அப்பதான் தெரியுது இங்கேயே எல்லாம் முட்டா பசங்களா தான் இருக்காங்க. முதல்ல இங்க ம். எல்லாருக்கும் கொஞ்சம் அறிவை கொடுப்போம் அப்படின்னு ரூரல்லையும் இருக்காம அர்பன் பிளேசஸ்லயும் கான்சென்ட்ரேட் பண்ணி அங்கேயும் நிறைய எஜுகேஷன் என்ஜிஓஸ் மீட்டிங் அந்த மாதிரி நிறைய போட்டாங்க. நிறைய ஈவன் லைக் காமிக் புக் கூட நம்ம இந்தியால வந்து காமிக் புக் கூட இது பேஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணாங்க. டு எஜுகேட் ஒன்லி டு எஜுகேட் இது எல்லாமே எஜுகேஷன் தாங்க. லைக் யாருக்குன்னா ஃபர்ஸ்ட் அண்ட் பிரைமரிலி ஃபார் விமென்க்கு மட்டுமே இவ்வளோ பண்ணாங்க. ஏன்னா அவங்களுக்கே வந்து இவ்வளோ பிரச்சனைன்றதே அவங்களுக்கே என்னன்னு அலசதான் வந்து புரிய ஆரம்பிச்சிச்சே. ஸோ ஃப்ரம் 2009 டு இது வரைக்குமே விமெனை மட்டும் தான் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணி வந்திருக்கோம். புரியுதுங்களா? ஆனா நம்ம இவ்வளோ இந்த இந்த டைம் எடுத்துக்குது. 2017க்கு அப்புறம் ஒரு ஹேஷ்டேக் கொண்டு வந்து ட்ரெண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. எல்லாருமே வந்து பேடோட போட்டோ போட ஆரம்பிச்சாங்க. ஆமா ஆமா நம்ம ட்வீட் பண்ணோம், லைக் போட்டோம். அப்ப வந்து என்ன பண்ணணும், பீரியட்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த நார்மலைஸ் பண்ணோம். இதை வந்து நார்மலைஸ் ஆக்கணும், பேட்ஸும் நார்மலைஸ் ஆக்கணும்னு சொல்லி தான் பல செலிபிரிட்டிஸ் வந்து ஓப்பனா கையில பேட் வச்சு போட்டோ எடுத்து போட்டாங்க. ஆமா. ஏன்னா இது வந்து கூச்சப்பட விஷயம் இல்லை ம். அப்படின்னு சொல்லிட்டேன். இட்ஸ் அபவுட் ஹெல்த் அண்ட் ஹைஜீன். அவ்வளவுதான். மென்ஸ்ட்ரேஷன்ன்றது இட்ஸ் அபவுட் ஹெல்த் அண்ட் ஹைஜீன். அவ்வளவுதான். நீங்க ஹெல்த்தியா ஹைஜீனிக்கா இருந்தாதாங்க அடுத்த ஜெனரேஷனே. இல்லைன்னா எதுவுமே கிடையாது. அந்த அந்த மாதிரிதான் இருந்தாதான் வந்து அதான் ஹைஜீனா. ஏன்னா மென்ஸ்ட்ரல் சைக்கிளே வந்து ஹைஜீன் இல்லாம போச்சுன்னா குழந்தையோட பாதிப்புகள் வரும், குழந்தை பிறக்கிறதுல பாதிப்புகள் வரும். ஆமா. இப்ப இருக்கிற ஃபீமேல்ஸ்க்கு என்னங்க பிரச்சனை? இதுல தாங்க எல்லா பிரச்சனையும். அவங்களுக்கு வந்து சரியான இது இல்ல. நம்ம வந்து என்ன ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணணும், நம்ம எப்படி இருக்கணும், நம்ம பண்றது கரெக்டா, நம்ம அந்த டைம்ல நம்ம ஓவர்லோட் பண்ணிக்கிறோமா நம்மளே, நம்ம அந்த டைம்ல ஒர்க் ப்ரெஷர் போட்டுக்கிறோமா அப்படின்றது அவங்களுக்கே எனக்கு தெரியல. இன்னமுமே வந்து ஸ்டில் நான் நல்ல எஜுகேட்டட் விமன்ஸே என்ன பாக்குறேன்னா அந்த டைம்ல தான் அவங்க நல்லா ப்ரெஷர் பண்ணிப்பாங்க. இருக்கலாம். அவங்களுக்கே அது வந்து அவங்க வேணும்ட்டே பை இன்டென்ஷனலி தே டோன்ட் டூ பிகாஸ் ஆஃப் த சொசைட்டி தே ஆர் டூயிங். அந்த சொசைட்டி ஏன் அப்படி பண்ணுதுன்னா அந்த சொசைட்டிக்கு தெரியல. அந்த சொசைட்டிக்கு நாம தான் எடுத்து சொல்லணும். ஈவன் கவர்மெண்ட்லயே 1 ரூபிக்கு 1 பேட் அதெல்லாம் கொடுத்தாங்க. பயோடிகிரேடபிள் நிறைய இருக்கு. ஈவன் அருணாச்சலம் அப்படின்னு கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு ஆள் வந்து அவங்களோட ஒய்ஃப் வந்து மென்ஸ்ட்ரேஷன் அப்போ கிளாத் யூஸ் பண்றது வந்து இட்ஸ் நாட் குட், இட்ஸ் நாட் அட் ஆல் ஹைஜீன் ஒன் அப்படின்றது அவர் எப்போ உணர்ந்தாரோ அப்போ வந்து அவர் வந்து நாம ஏன் சானிட்டரி நாப்கின் வந்து லோ காஸ்ட்ல பண்ணக்கூடாது, அதுக்கான மிஷன் இது பண்ணி அவர் இந்திரா காந்தி அவார்டு வாங்கினாரு. நம்ம கோயம்புத்தூர் ஆளு. இந்த மாதிரி இப்போ பண்ணி இப்போ ஓரளவுக்கு எஜுகேட் ஆகிதான் இவ்வளவு தூரம் வந்திருக்கோம். நான் என்ன சொல்றேன்னா அந்த அருணாச்சலம் அப்படின்ற அந்த பர்சனை நான் எப்படி பாக்குறேன்னா அந்த கப்பலுக்குள்ள ஒரு ஜெண்டர் ஈக்குவாலிட்டி இருந்தது. அவர் வந்து இது வந்து ஃபீமேல், இது என்னோட ஒய்ஃபோட ப்ராப்ளம் அப்படின்னு அவர் போயிட்டு இருந்திருக்கலாம். அது அவங்க விஷயம், இதுக்குள்ள நான் ஏன் போயிட்டு அப்படின்னு அவர் போயிட்டு இருக்கலாம். அவர் வந்து
அவங்களும் ஒரு பெர்சன். அவங்களுக்கு இவ்ளோ பிரச்சனை இருக்கு ஆமா. அப்படின்றது அவங்க வைஃப் எடுத்து சொன்னா தான் தெரிஞ்சிருக்கும். இல்லன்னா, இத்தன வருஷமா அவங்க அம்மா கூட இருந்திருக்காரு. அவருக்கு தெரியலல்ல. இப்போ தெரிஞ்சிருக்குன்னா, அவங்க சொன்னதுனால தெரிஞ்சிருக்கு. அங்க ஒரு ஜெண்டர் ஈக்வாலிட்டி, ம். அங்க ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்ததுனால தான் இவ்ளோ பெரிய ரெவல்யூஷன் வந்திருக்கு. ம். அதான் எஜுகேட்லாம் பண்ணதுனால தான் வந்து இந்த ஒர்க் பிளேசஸ்லயும் மாறுது. ஒர்க் பிளேசஸ்ல ஆமா, வந்து மெட்டர்னிட்டி லீவ்லாம் அதிகப்படுத்துனாங்க. அப்புறம் ஆமா, வந்து விமனோட ஒர்க் ப்ரெஷரை வந்து அப்பப்போ அவங்க தேவைப்படும்போது குறைச்சிக்கலான்ற மாதிரி இது பண்ணாங்க, ஆமா, ஃப்ளெக்சிபிள் ஆக்குனாங்க. ஆமா, அந்த விஷயங்களும் வளர்ந்து வந்துச்சு. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ எஜுகேட் ஆகணுமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ஃப்ளெக்சிபிளாக இந்த டைம் மேனேஜ்மெண்ட் எல்லாமே அதிகமாகும், ஹெல்த் அண்ட் ஹைஜீனும் கரெக்ட் ஆகும். ஆமா. இது எல்லாமே இருக்கு. ஒரு ஒரு சின்ன ஒரு விஷயத்துக்குள்ள ஒரு சொசைட்டி, ஜெண்டர் ஈக்வாலிட்டி, அவங்களுக்கு தேவையான ஒர்க் லோடு இவ்ளோ பெரிய காம்ப்ளிகேட்டட் ஒண்ணு. பட் வெளியில இருந்து பார்க்க இட்ஸ் ஜஸ்ட் அ ம். சிம்பிள் ப்ராசஸ். ஆமா. இத பண்ணாம இவனுங்க உட்கார்ந்து பெண்கள குத்தம் சொல்லிக்கிட்டு, இவங்க இது மாரி இருப்பாங்க, அது மாரி இருப்பாங்கன்னு சொல்லிக்கிட்டே இவனுங்க காலத்த ஓட்டிக்கிட்டு கிடப்பாங்க. அது வந்து அவங்களுக்கே தெரியல. அவங்களுக்கு வந்து இவ்ளோ காம்ப்ளிகேஷன் இருக்கு அப்படின்றது பாய்ஸ்க்கு, மென்ஸ்க்கு இவங்களுக்கு தெரியல. அவங்களுக்கு நம்ம வந்து இது ஒண்ணும் சின்ன விஷயம் இல்ல. இதுல இவ்ளோ காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு. பிசிக்கலி, மென்டலி, செக்சுவலி இவ்ளோ ம். காம்ப்ளிகேஷன் இருக்கு. ம். ஈவன் யூ திங்க் ஜஸ்ட் லைக் இட்ஸ் அ சிம்பிள் ஹேர் ஃபால். நம்ம ஹேர் ம். ஃபால்ன்றத ஒரு சிம்பிளா தான் பார்க்குறோம். பட் ஆமா. ஆனா அந்த ஹேர் ஃபால் எதுக்கு அப்படின்னு நம்ம ரூட் காஸ் பார்க்க ஆரம்பிச்சோம்னா, இட் இஸ் கனெக்டட் டு மென்ஸ்ட்ரல் சைக்கிள். உங்களுக்கு இர்ரெகுலரா ம். இருக்கலாம். இல்ல உங்களுக்கு வேற ஏதாவது ப்ராப்ளம் இருக்கலாம். ம். ஆம், அது அந்த மீனோபாஸ் ஸ்டேஜ்ல கூட அத ஒரு சிம்ப்டமாவே சொல்லியிருப்பாங்க. நீங்க ஸ்கேல்ப் ஹேர் மெனோபாஸ்க்கு ரிமூவல். தான் போறீங்க. நான் என்ன சொல்றேன்னா, இட் இஸ் ஆல்சோ கனெக்டட் டு டியூமர். ம். புரியுது, புரியுது, புரியுது. நாட் நாட் ஒன்லி யுட்ரைன் டியூமரோ அதெல்லாம் ம். சொல்லல. லைக் சில பேருக்கு வந்து அந்த ஃபெலோப்பியன் டியூப்ல ப்ராப்ளம் இருக்கும். ம். ஆமா. அந்த மாரி நெறைய விஷயங்கள் கனெக்ட் ஆயிருக்கு. ஒரு பெர்சனோட ஹெல்த்தே வந்து இந்த சின்ன சைக்கிள்ல இவ்ளோ கனெக்டடா இருக்குன்றதே, நானே வந்து கொஞ்சம் நெறைய ஸ்டடி பண்ணும்போதோ, இல்ல வீட்ல நம்ம நெறைய பேர பார்க்குறோம்ல. இவங்களுக்கு பிரச்சனை நல்லா ம். தான் கரெக்ட். இருப்பாங்க. ஆனா, அவங்க ஒரு ஸ்டேஜுக்கு ஆஃப்டர் மேரேஜ் என்ன பிரச்சனை, என்ன ஏதுன்னு பார்க்கும்போது தான், இவங்களுக்கு ஒரு பிரச்சனை காலங்காலமா இருந்திருக்குன்றதே அப்பதான் நமக்கு தெரியும். ம். அது அவங்களுக்கே அந்த அந்த லேடிக்கே வந்து அவங்களுக்கே தெரிஞ்சிருக்காது. நாம அத கண்டுக்காம இது விட்டுருப்போம். பிரச்சனைன்னே ஆனா இதெல்லாம் ஒரு பிரச்சனையா வந்து அவங்க நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆமா. இதெல்லாம் போய் சொல்ல முடியுமான்னு. இப்போ வந்து நார்மலி வந்து நான் ஒரு டே பெர்சன் தான். பட் நான் வந்து நைட் பெர்சனா மாற ஆரம்பிச்சேன். அப்போ வந்து எனக்கு ம். ஹேர் ஃபால் இருந்தது. நான் என்ன நெனச்சேன்னா, நம்ம நைட்டுக்கு ஷிஃப்ட் ஆகுறோம். இட்ஸ் அ நியூ சேஞ்ச். அதனால இந்த சேஞ்சுக்கான ஒரு சிம்ப்டம் தான் ஹேர் ஃபால் அப்படின்னு நான் ம். நெனச்சேன். அதுக்கப்புறமா ஓகே. ஓகே. அதுக்கப்புறம் பிளட் டெஸ்ட் அந்த நம்ம பேசிக்கலி ஆஸ் அ பேரண்ட்டா என்ன பண்ணணுமோ ஒரு பிளட் டெஸ்ட் அதெல்லாம் பண்ணும்போது, லைக் ம். ஹீமோகுளோபின் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு. அதுக்கு பீட்ரூட், போமோகிரானேட் ஜூஸ், டேட்ஸ், அயர்ன் ரிச் கன்டென்ட், ப்ரோக்கலி, ம். கீரை, நம்ம நம்ம கீரையில இல்லாத விஷயம் எதுலயுமே இல்ல. நம்ம ப்ரோக்கலி அந்த அளவுக்குலாம் போ தேவையில்ல. கீரை இது ம். எல்லாத்தையும் எல்லாமே கொஞ்சம் நல்லா சாப்பிட ஆரம்பிச்சேன். ஓகே. அதுக்கப்புறம் ஸ்டில் வந்து எனக்கு ஹேர் ஃபால் இருந்துகிட்டே இருந்தது. அது கொஞ்சம் அதிகமாக ஆரம்பிச்சது. நமக்கு ம். இவ்ளோ ஹேர் எனக்கு கொஞ்சம் நல்லா திக்கா இருக்கும் ஹேர். நமக்கு இவ்ளோ ஹேர் இதாகாதே அப்படின்னு. அதுக்கப்புறமா இர்ரெகுலர் சைக்கிள். நான் வந்து சரி இர்ரெகுலர் சைக்கிள் இதால இருக்கும் அப்படின்னு நான் இந்த 2 விஷயத்த கனெக்ட் பண்ணேன். ஓகே. இந்த 2 விஷயத்த சரி இதால தான் இருக்கும். அதுக்கு ஐ டுக் சம் ட்ரீட்மெண்ட். ரெகுலர் ஆக்காது ம். என்ன பண்ணுமோ அது அப்பயும் எனக்கு சரியாகல. ம். அதுக்கப்புறம் அப்புறம்? ஜஸ்ட் ஒண்ணுமே இல்ல. ஒரு சின்ன ம். காது வலி வின்டர் சீசன்லன்னு போனேன். ம். உனக்கு ஓகே. தைராய்டு இருந்தா இருக்கும் ஓ! அப்டின்னாங்க. தைராய்டு டெஸ்ட் எல்லாமே எடுத்தேன். எல்லாமே நார்மல். தைராய்ட ரெகுலேட் பண்றதுக்கு மட்டும் டேப்லெட் குடுத்தாங்க. அதையும் ஓகே. போட்டேன். இருந்தாலும் நாம வந்து நம்ம ஹெல்த் நாம வந்து செக் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு செக் பண்ணா, ஐ ஹேட் ஓகே. தைராய்டு கேன்சர். ஸோ ஒரு சின்ன விஷயம். அப்போ டாக்டர் கிட்ட கேட்டதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இட் இஸ் எவ்ரி டாட் இஸ் கனெக்டட். நீங்க இவ்ளோ படிக்கிறீங்க, இவ்ளோ பார்க்குறீங்க. உங்களுக்கு இது தெரியலையா? எவ்ரி டாட் இஸ் கனெக்டட் அப்டின்ற ஒரு விஷயம் நீங்க ஏன் யோசிக்கல? ம். ம். அப்படின்னு அவங்க எனக்கு சொன்னாங்க. அப்பதான் நானே யோசிக்க ஆரம்பிச்சேன். ஓ! ஹேர் ஃபால், மென்ஸ்ட்ரல் சைக்கிள் இது மட்டும் தான் கனெக்ட் பண்ணேன். உள்ள இன்டர்னலி நெறைய பார்ட்ஸ் இருக்கே. இதெல்லாம் நாம ஏன் லிஸ்ட்ல இருந்தது இதெல்லாம் நாம ஏன் யோசிக்கவே இல்ல? ம். ஸோ இவ்ளோ விஷயம் இருக்குங்க. கரெக்ட். நீங்க சொல்றது வந்து ஒரு 5 டேஸ்ன்னு போறீங்க. அந்த 5 டேஸ்க்குள்ள ம். ஒட்டு மொத்தமும் அடங்கியிருக்கு. ஒரு பொண்ணோட லைஃபே அந்த 5 டேஸ்க்குள்ள அடங்கியிருக்கு. லைக் வென் யூ டோன்ட் கிவ் ம். இம்பார்ட்டன்ஸ் டூ தட், தீஸ் ஆர் த ரிசல்ட் அவ்வளதான். நீங்க உங்க ஹெல்த்த நீங்க பார்த்துக்கணும்னு ம். சொல்றாங்கல்ல. அத அவங்க மட்டுமே ம். பார்க்கறதில்ல. கரெக்ட்.
ஆஸ் அ ஃபேமிலி யூ ஷுட் ஹெல்ப் அ பர்சன். ஏன்னா வந்து எல்லாமே அவங்க வந்து ஓப்பனா சொல்லுவாங்கன்றது, அவங்களே வந்து சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்து உட்கார்ந்து இருக்க முடியாது ஆமா. எப்பவுமே. ஆக்சுவலி எனக்கு 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 அப்ப கேட்கும்போது எனக்கு எப்படி இருந்ததுன்னா, அது எப்போன்னா ரீசென்ட்லி தான் லாஸ்ட் லாக்டவுன்ல தான் அ அ ம். கோவிட்லாம் பீக். லாஸ்ட் மார்ச்லாம் கோவிட் பீக். எனக்கு வந்து இந்த கோவிட் அப்படின்ற ஒரு பயம்லாம் எனக்கு இல்ல. கொரோனாலாம் நமக்கு வராதுப்பா அப்படின்னு கிரிஞ்சா சுத்திட்டு இருந்த ஒரு ஆளு தான். ஆ, அப்ப வந்து ஓகே. இந்த மாதிரி ஒரு விஷயம் கேட்கும்போது லிட்ரலி ஐ வாஸ் ஷாட்டர்ட். என்ன ஆ. அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அப்படின்னு ஐரன் உட்காந்துட்டேன். கேன்சர் முடிஞ்சு போச்சு. அப்புறம் அப்புறம் நான் ஒரு தைராக்சின் ரிலேட்டட் மாத்திரைலாம் குடுத்தாங்களா? ஆ அது வந்து இட்ஸ் நார்மல். நார்மலா உங்களுக்கு தைராய்டு பிரச்சனை இருந்தாலே அதெல்லாம் குடுப்பாங்க. பட் யூ ஹேவ் கேன்சர்னா யூ ம். ஷுட் அண்டர்கோ சம் ட்ரீட்மெண்ட். கீமோதெரபி போனோம். ஆ ரேடியேஷன் அதெல்லாம் குடுப்பாங்க. ஆமா. அப்பதான் வந்து கொஞ்சம் நமக்கே ஒரு நம்ம பின்னாடி ஒரு சூரிய ஒளி, ஒரு வட்டம் அதெல்லாம் தெரியும்ல. லைக் புத்தா ம். அந்த ம். மாதிரிலாம் ஒளி வட்டங்கள்லாம் கொஞ்சம் தெரிய ஆரம்பிச்சது. எ மேன் வித் ம். லெஃப்ட் ஹேண்ட் அண்ட் சைனன்ஸ் ரைட். கொஞ்சம் என்லைட்மெண்ட் ஹெல்த்துக்கான ஒரு என்லைட்மெண்ட்ன்றது அப்ப தெரிஞ்சுக்கிட்டேன். ம். இப்ப எப்படி ஸோ அது கோ த்ரூ பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? ஆமா இது கோ த்ரூ ட்ரீட்மெண்ட்ஸ்லாம்? பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆமா, ஆமா. ம். ஸோ நம்ம மென்ஸ்ட்ருவல் சைக்கிள்ன்றது இன் டெப்த்துக்கு போனா இந்த அளவுக்கு டெப்த் இருக்கு. அந்த டெப்த் தான் நான் சொல்ல வரேன். ம். ஐ டோன்ட் சே தட் ஐ புரியுது. ஹேவ் டியூமர் எனக்கு இதுப்பா அப்படின்னு சொல்ல வரல. இன் டெப்த் ம். போனீங்கன்னா இட் இஸ் ஆல்சோ அ காஸ். உங்களோட இர்ரெகுலர் சைக்கிள்ன்றது அந்த ஒரு விஷயம் இவ்ளோ தூரத்துக்கு இன் டெப்த்தா போனீங்கன்னா இவ்ளோ தூரத்துக்கு இருக்கு. நீங்க வந்து சும்மா மூட் ஸ்விங்கு அப்படி இருக்கும், ம். இப்படி இருக்கும். ஆனா மூட் ஸ்விங்குன்றது அது எப்படி இருக்கும்னா இட் வில் மேக் அ பர்சன் இன்சேன். நீங்க வந்து பைத்தியம்டா இவ அப்படின்னு தான் நினைப்பீங்க. என்னெல்லாம் பார்த்தா சத்தியமா அப்படிதான் எங்க வீட்ல சொல்லுவாங்க. இது ஒரு பைத்தியம் ம். அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு இருக்கும். இப்போ சில பேருக்குலாம் அந்த அளவுக்கு இருக்காது. அது இருக்காதுன்னா தே ஆர் பிளெஸ்ட். தே டோன்ட் ஹேவ். இஃப் ஐ ஹேவ்னா ஐ எம் நாட் தட் மச் பிளெஸ்ட் அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டு அது வந்து நார்மல். இட்ஸ் நேச்சுரல். எனக்கு இந்த மந்த் நான் வந்து ம். கொஞ்சம் இன்சேனா கொஞ்சம் கிரிஞ்சா போயிட்டு இருக்கிறேன்னா இந்த மந்த் என்னோட ஹார்மோன் லெவல் இப்படி ஃப்ளக்சுவேட் ஆகுது. அதனால நான் இப்படி இருக்கேன். நான் வேணும்ட்டே அப்படி சீனை போட்டுக்கிட்டு வேணும்ட்டே கிரிஞ்சா சுத்திட்டு இல்ல. இட் இந்த மை பாடி மேக்ஸ் மீ டு டூ சச் இன்சேன் திங்ஸ். அவ்வளவுதான். ம். புரியுது, நான் புரியுது. கேர்ள்ஸாவே வேணும்ட்டே பாய்ஸ் என்ன நினைச்சுக்கிறேங்கன்னா வேணும்ட்டே இது வயித்து வலிக்குது அப்படி இப்படின்னு இந்த படத்தெல்லாம் பார்த்துக்கிட்டு நான் கேட்டிருக்கேன். ஒருத்தவங்க சொல்லியே கேட்டிருக்கேன். சும்மா எப்ப பார்த்தாலும் இதே வேலைதான். தே ஆர் ம். ஆக்டிங் அப்படின்ற மாதிரி நான் கேட்டிருக்கேன். அப்படிப்பட்ட பாய்ஸ்க்கு தான் நான் ம். சொல்ல விரும்பல. அப்போ தெரியாத இது இருக்கவே தான் அவங்க அந்த மாதிரி பேசுறாங்க. ஆமா. அப்படிப்பட்டவங்கள தான் சொல்ல விரும்புறேன். அவங்க வந்து தே ஆர் நாட் ஆக்டிங். அவங்களோட ஹார்மோன்ஸ் தான் வந்து அவங்கள அப்படி பண்ண வைக்குது. அவங்கள ம். கிரிஞ்சாவோ, இன்சேனாவோ அப்படிலாம் சுத்த வைக்கிறது அவங்களோட ஹார்மோன்ஸால தான். தௌலத்த நாடின் கெத்தா ஒரு இதுவா ஒரு கொம்பு முளைச்ச மாதிரி. ஆ. ம். ஆணவத்தையும் அகங்காரத்தையும் காட்டியதாக உணர்கிறாரா? அப்படி அதுதான். அந்த இப்ப அளவுக்குலாம் இல்ல, இல்ல. இல்ல. இல்ல அந்த மாரி சொன்னேன். அந்த பசங்க இது சொன்னேன். இந்த மாரி ஆ. இவங்க வந்து இப்படி தானே ஆக்டிங்கா இப்படின்னு சொல்லிட்டு இவரு வந்து சொன்ன உடனே கண்டுபிடிச்சிட்டாருன்னு சொன்ன உடனே இந்த மாதிரி சொன்னது. ஆணவத்தையும் அகங்காரத்தையும் காட்டியதாக உணர்கிறார். அந்த அளவுக்கு வந்து அவங்களோட பாடி தான் வந்து அவங்கள அப்படி பண்ண வைக்குது. ம். இன்டெப்த்தா ஒரு மென்ஸ்ட்ரேஷன்னு போனா அதுல இவ்ளோ விஷயம் இருக்குங்க. அததான் நான் சொல்ல வரேன். இந்த இடத்துல நான் அதான் சொல்ல வரேன். ம். ஓகே, ஓகே. இப்போ நம்ம இந்த கவர்மெண்ட் சைடு போயிட்டோம். அடுத்து எந்த சைடு போனோம்? அடுத்து வந்து வேர்ல்டு லெவல்ல என்னதான் பண்ணிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்த்தே ஆகணும்ல. கரெக்ட்டு. வே ஆரம்பிச்சிருவோம். இன்னமுமே நீங்க வேர்ல்ட் லெவல்ல பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்கூல் ட்ராப் அவுட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து இந்த மென்ஸ்ட்ரேஷன்ன்றது ஒரு ரீசனா தான் இருக்கு. ஒரு ஓகே. 500 மில்லியன் விமென்க்கு வந்து இட் இஸ் ஸ்டில் தே ஆர் லுக்கிங் ஆஸ் அன் அப்டக்கிள். நீங்க யோசிச்சு ம். பாருங்க. அந்த மாதிரி ஒரு டைம்ல நீங்க ஃப்ரெண்ட்ஸோட எங்கேயாவது பிக்னிக் போகணுமோ, ஃப்ரெண்ட்ஸோட வெளியில போகணுமோ அப்படின்னு பிளான் பண்றப்போ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அப்டக்கிள்னா டு யூ ஃபீல் கம்ஃபர்டபுள் ஆர் நாட்? நோ, ஐ அம் நாட். கண்டிப்பா உங்களால நார்மல் பர்சனா உங்களால பிஹேவ் பண்ணவே முடியாது. ஆமா, ஆமா. கண்டிப்பா. அவங்களால கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கவே முடியாது. நாம எங்கேயாவது போகணும் அப்படின்னாலும் வி ஹாவ் டு செக். ஒரு செக்லிஸ்டா அவங்க வந்து டிக் பண்ணிக்கிட்டே இருக்க. இது இருக்கா, அது ம். இருக்கா, அது இருக்கா, இது இருக்கான்னு அ அந்த இந்த செக்லிஸ்ட் தான் 10 நாள் பார்ப்பாங்களே. இந்த 10 நாள் நம்ம ஃப்ரீ கம்ஃபர்டபிள் டேஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம்.
ஆமா. அவங்களால அந்த மாரியும் எல்லாருக்கும் அந்த மாரி சொல்ல முடியாது. எனக்கு இந்த டேட்ஸ் தான் ம். அப்படின்னு நம்ம கால் ஷீட் ஒண்ணு எடுத்து தரலாம் முடியாது. அங்கதான் ம். வந்து இது வந்து எப்படி இட்ஸ் அந்த லைக் இர்ரெகுலர் இர்ரெகுலர் பீரியட்ஸ் வந்து சர்ப்ரைஸ் ஆமா. மதர்ஃபக்கர் மாரி வந்து நிக்காங்க. நான் எப்படி அத பாக்குறேன்னா, இட்ஸ் லைக் சுனாமி ஆர் சைக்ளோன். சுனாமி என்னங்க சொல்லிட்டாங்க வருது. அது பாட்டு வந்து ஹிட் ஆவுது. அந்த மாரி தான் இதுவும். இட் ஜஸ்ட் ஹிட்ஸ் யூ அட் எனி டைம். ஓகே. சுனாமி வருதுன்னா எப்படி நம்ம கொஞ்சம் ப்ரிகாஷனா இருந்துக்கிறோமோ, அந்த மாரி நமக்கே ஏதாவது சிம்ப்டம்ஸ் இருந்தா நம்ம கொஞ்சம் ப்ரிகாஷனரியா இருந்துக்கலாம். அந்த மாரி ம். அந்த மாரி ஒரு விஷயம் தான் இதுவும். ஸோ அந்த மாரி ஒரு விஷயம்னா நம்ம எவ்வளோ கேர்ஃபுல்லா இருந்துக்கணும், அதுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் குடுக்கணும்ன்றத அந்த விஷயமே நமக்கு சொல்லுது. ம். புரியுது. இதனால தான் வந்து மென் ஷுட் நோ அபௌட் மென்ஸ்ட்ரேஷன்றதே வந்து சொல்றோம். நீங்களும் கொஞ்சம் தெரிஞ்சா தான் வந்து எங்கேயாவது போறோம், இல்ல எங்கேயாவது வரோம்னா, உங்களாலயும் சரி ஒரு மாரல் சப்போர்ட்டாவது உங்களாலயும் குடுக்க முடியும். இந்த மாரல் சப்போர்ட்ன ஒண்ணு நான் வந்து ஆஸ் அ மென்னா எப்படி சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒவ்வொரு ஐடியாவா சொல்றதுக்கு சரி ஃபர்ஸ்ட் பீரஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க நீங்க. அடுத்து நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட்டு ஒரு இதுவா ம். இருக்கட்டும். அங்கருந்து எப்படி அவள வந்து பாதுகாப்பா அவளோட கம்ஃபோர்ட் ஜோனுக்கு எப்படி எடுத்துட்டு வரணுன்றது தான் வந்து மெயின் விஷயமே ம். இருக்கு. அத வந்து நான் சொல்லுவேன் நானு. ஒண்ணா வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிளானிங்லாம் பண்ணிக்கணும். இப்போ இவ்வளோ விஷயம் இருக்கணும். என்ன சொல்றது மியூச்சுவலா அண்டர்ஸ்டாண்டிங் ஃபர்ஸ்ட்டு. அப்புறம் மியூச்சுவலா ஒர்க்ஸ பிரிச்சுக்கணும். ஏன்னா நம்மளால பெயின் தான் ஷேர் பண்ண முடியாது. பட் ஒர்க்ஸ் ஷேர் பண்ணிக்கணும். ஓகே. ஸோ கரெக்ட். ஒர்க்ஸ் ஷேர் பண்ணி பிளான் பண்ணி இந்த வீக்கு இப்படி பண்ணிக்கலாம், அந்த வீக் அப்படி பண்ணிக்கலாம். ஸோ சாட்டர்டே சண்டேஸ் வந்து நான் குக்கிங் எடுத்துக்கிறேன். அந்த மாதிரிலாம் வந்து மியூச்சுவலாக நம்ம ஒர்க்ஸ் ஷேர் பண்ணி அப்புறம் இந்த மாதிரி டைம்ஸ்ல வந்து மோஸ்டா நம்ம அப்மோஸ்ட் என்னென்னலாம் பண்ண முடியுமோ ஹெல்ப்ஃபுல்லா அப்புறம் ஆர்கியூமெண்ட் கிவ் அப் கொடுக்கறது ம். அவங்கள ஹைப்பர் ஆக்காம காமா மெயின்டைன் பண்ணிக்கினாவே நல்லா போகும். ஆமா. இத பத்தி தெரிஞ்சவங்களா நீங்க 2 பேரும் இருக்கிறதுனால, நீங்க 2 பேருமே மோஸ்ட்லி எல்லாமே சொல்லிட்டீங்க. இத பத்தி தெரியாதவங்க கிட்ட தான் இந்த பிரச்சனையே வருதே. ஃபீமேல் ஆர்கன்ஸ் மேல் ஆர்கன்ஸ்லாம் சொல்லி கொடுத்தா அவன் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு நார்மலைஸ் ஆகிட்டு எப்படி இருக்கும் இப்படிதான் அவங்க பிசிக்கலா இருப்பாங்க இப்படிதான் அவங்க பாடி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டானா அதான் சேம் ஆன்சர் லைக் மீ அவங்களும் ஆன்சர் பண்ண போறாங்க. ஆமா. நாம படிச்சது இரு, 7th ஸ்டாண்டர்ட்ல இரு. ஆ? ஒண்ணு சொல்லி தராங்களா அப்படின்னு கேட்க வேண்டாம். சொல்லி பீரஸ். நம்ம தராங்கலாம் ஏஜ் இல்ல. இல்ல எந்த ஏஜ் 13ல சொல்லி தராங்க அது. ஆனா 7th ஸ்டாண்டர்ட்ல எனக்கு அந்த சப்ஜெக்ட் வந்துச்சு. 8th ஆமா. தான் வந்து 13. இப்போ வந்து 8த்ல தான் வந்து சொல்லி தராங்க. 8த்ல வந்து எதுவுமே வந்து எல்லாருக்குமே ஃபுல்லா புரிஞ்சிடாது. அதே மாரி புரிஞ்சிடாதான் பட் அதை அங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணி அதோட இது இன்டெப்த் கண்டென்ட் கொண்டு வரணும் ஸ்கூல் ஃபுல்லா. அதான் 8த்ன்னு ஸ்டார்ட் பண்ணி எடுத்துட்டு வரணும் ஒரு இன்ட்ரோடக்ஷன்ல இருந்து. ஆனா வந்து அவங்க 8த்லயே முடிச்சுட்டு 12த்ல யாரு பயோ எடுக்குறாங்களோ, இல்ல +1ல யார் பயோ குரூப் எடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் வருதே தவிர, அதுக்கு முன்னாடி வேற யாருக்கும் வர்றது கிடையாது. அங்க கரெக்ட். தான் அது வந்து ஒரு வேலிடான பாயிண்ட். நம்ம என்ன கான்சன்ட்ரேட் பண்ணணும்னா, ஒரு 3rd, 4th, 5th ஸ்டாண்டர்ட்லயே செக்ஸ் எஜுகேஷன்னு ஒரு கிளாஸ் இருக்கணும். போத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஒரே கிளாஸ்ல உட்கார வச்சு, நீங்க இந்த அளவுக்குலாம் சொல்ல வேணாம். குட் டச், பேட் டச் அங்கிருந்து நீங்க ஆரம்பிச்சாலே போதும். கரெக்டா இருக்கும். ஏன்னா 5th வரைக்கும் வந்து எல்லாமே குழந்தைத்தனமா விளையாட்டா இருப்பாங்க. நீங்க 5த்க்கு விளையாட்டு பப்ளிக் எக்ஸாம்னு எடுத்துன்னு வர சொல்லவே அது எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியும். நீங்க அந்த டைம்க்கு எனக்கு இல்ல யூகேல நார்மல் வந்து இந்த நானு சிஸ்டம் தான் ஃபர்ஸ்ட் ஃபாலோ நானு பண்றாங்க. ஓகே. ஆ. ஓகே யூகேல சூப்பர். வந்து இந்த சிஸ்டம் தான் ஃபாலோ பண்றாங்க. அவங்க வந்து ஏங்க 3rd, யுகேல 4thலயே காலேஜுக்கும், அங்க இருக்க ஒரு செட்டுக்கும், நம்ம இருக்க ஒரு மைண்ட் செட்டுக்கும் வித்தியாசங்க. நான் என்ன இல்ல சொல்றேன்னா, அந்த கரிக்குலத்த மட்டும் நீங்க எடுத்துக்கோங்க. அவ்வளோலாம் வேணாம். நம்ம சொல்றது அதான். நம்ம 3rd ஸ்டாண்டர்ட் 4th ஸ்டாண்டர்ட்ல வரலனா கூட பரவாயில்ல. 6th ஸ்டாண்டர்ட் அட்லீஸ்ட் 6th அங்க ஸ்டார்ட் பண்ணா கூட கரெக்டா நான் இருக்கும். நான் ஏன் 3rd ஸ்டாண்டர்ட், 4th ஸ்டாண்டர்ட் சொல்றேன்னா, அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. பிகாஸ் இப்போ இருக்கிற கேர்ள்ஸ் எல்லாமே ஒரு ஒரு 5th ஸ்டாண்டர்ட், ஒரு ஒரு 4th ஸ்டாண்டர்ட் பியூபர்ட்டி ஹிட் பண்ற கேர்ள்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ நீங்க 3rd ஸ்டாண்டர்ட்ல ஆரம்பிச்சீங்கன்னா கரெக்ட்டா இருக்கும். அதுக்கு தான் வந்து அவங்களே அங்க வந்து ஒரு 3rd ஸ்டாண்டர்ட், 4th ஸ்டாண்டர்ட்லயே வந்து செக்ஸ் எஜுகேஷன் கிளாஸ் அப்படின்றத அவங்க வந்து இந்த ரீசன் இதெல்லாம் நான் சொன்னேங்க. நார்மல் நீங்க பியூபர்ட்டி ஆ, இல்லங்க அது. நீங்க சொன்னதுல நான் வந்து கலாச்சார காவலன்ஸ்னு ஒரு டாபிக் எடுத்து உங்களுக்கு தெரியும். அந்த எபிசோட் கேட்டு பாருங்க. நம்ம பசங்க தான் யாருன்னு உங்களுக்கே தெரியும். அவனுங்களாம் வந்து வச்சு பேசினேன். அப்ப சொன்னேன், டேய் இந்த மாதிரி இப்போலாம் சீக்கிரமாவே புபர்ட்டிலாம் வருதுன்னா ஸோ சீக்கிரமா செக்ஸ் எஜுகேஷன் ஸ்டார்ட் பண்ணணும். ஒத்துக்கவே மாட்டோம்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தானுங்க. அதுதாங்க பிராக்டிகல் டிஃபிகல்டிஸ்ன்னு அப்படி வந்துருது. பிராக்டிகல் டிஃபிகல்டிஸ்ன்றது இதுதான். நீங்க ஏன் அப்பவே ஏன் எடுக்கிறீங்க ஆ, அப்படின்னு
பேரண்ட்ஸும் அவன்கிட்ட கேட்குற சொன்னா பேரண்ட்ஸும் இருக்காங்க. பாருங்க அவன்கிட்ட இவ்ளோ சொன்னா படிச்ச ஐடி பசங்க நீங்களே இப்படி இருந்தா, அப்புறம் நாடு எங்க ம், முன்னேறாகும்? இந்தியா வல்லரசு ஆகுமா? அதான் டல்லரசு ஆகுமா? அவன் என்ன சொல்றான், நான் சொல்றேன் டேய் அப்பவே அப்ப சொல்றான், அப்ப நீ அப்பவே போயிட்டு காமிச்சு இதுதான் விஜய்னா அப்படின்னு சொல்லுவியாடா ஒரு குழந்தைகிட்ட அப்படின்னு. டேய் சொல்லணும்டா அப்படின்றான். சொன்னாதானா புரியும்னா, ஐயோ அவன் வேற சைடுல முத்து குத்தான். சரி அது வேற டாபிக்கா போகும். நீங்க ஒரு சொல்றது கலாச்சார கொஞ்சம் ஆர்வக் வாழ்க்கைய கோளாறுங்க அந்த மாரி போக எப்படி ஆடுனா கட்டி வச்சா அந்த இதுக்குள்ளே இருக்கணும்னு அவசியம் இல்லங்க. 1, 2 ஆடு போகும் தான். ம், நாம தான் பிடிச்சு இழுத்து உள்ள இந்த கட்டி போடணும். ம், அதுக்கு நீங்க இப்போ இது ம். இனிஷியேட்டிவ் எடுத்தீங்கன்னா தான் 1, 2 ஆடு, 4, 5 ஆடு போகும். புடிச்சு புடிச்சு இழுத்தீங்கன்னா, அவங்களோட மைண்ட இப்போதுல இருந்தே டியூன் பண்ணீங்கன்னா, ஒரு 2 ஜெனரேஷன் போனீங்கன்னா, அவங்க டியூன் ஆயிடுவாங்க. நீங்க டியூனே பண்ணாம, அது சரியில்ல, இது சரியில்லன்னு பேசுனீங்கன்னா, இந்த மாரி பேசிட்டே தான் இருக்கலாம் தவிர, ஒரு சொல்யூஷன்ன்றதே ஒண்ணு இருக்காது. இப்போ நம்ம எனக்கு தெரிஞ்சு நம்ம மோஸ்டா கவர் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். விட்டு போனது ஏதாவது இருந்துச்சுன்னா கவர் பண்ணிட்டு அப்படியே எந்த கரெக்ட் இருக்குங்க ரோஸ்? மூவிஸ் சைடுல நமக்கு எந்த அளவுக்கு இம்பாக்ட் பண்ணிருக்கு? அந்த பேட்மேன் ஒரு மூவி ஒண்ணு வந்தது சானிட்டரி பத்தி. அதான் அதான். அதே மாதிரி இப்போ சோஷியல் மீடியால வந்து இந்த சென்னை சில பேர் வந்து இந்த என்னது இந்த நான் சொன்னது பீரியட்ஸ் மீம் போடுவானுங்க. ஸோ ம். எல்லாம் அந்த சோஷியல் மீடியாலையும் வந்து இப்போ இம்பாக்ட் சைடு கொஞ்சம் கொஞ்சமா மாறுது. முன்ன வந்து இருந்ததுக்கும் இப்போ வந்து அந்த பீரியட்ஸ் மீம்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கு. அதாவது இவனுங்க லேர்ன் பண்ணியிருக்காங்கன்னு புரியுது. ம். இன்னமுமே நான் என்ன சொல்றேன்னா, நெறையவே இந்த ஷார்ட் ஃபிலிம்ஸ் பேசிக்கலி இந்த ஷார்ட் ஃபிலிம்ஸ் அது ஒரு பாய்ஸுக்கு ஒரு நல்ல கொஞ்சம் எஜுகேஷன் ஆன் பீரியட்ஸ் குடுக்குற மாரி தான் நான் பார்க்குறேன். எப்படிலாம் இருக்கணும், எப்படி கேர் பண்ணிக்கணும் அப்படின்றத இந்த ஷார்ட் ஃபிலிம்ஸ் கொஞ்சம் நெறைய இருக்கிறதுனால பாய்ஸ் தெரிஞ்சுக்கிறாங்க. நாம் இப்படிலாம் இருக்கணும் அப்படின்றத அவங்க தெரிஞ்சுக்கிறாங்கன்னு நான் நம்புறேன். அந்த மாரி சின்ன சின்ன ஷார்ட் ஃபிலிம்ஸ், மீம்ஸு அந்த மாரிலாம் பார்த்து. படம்னு பார்த்தா பேட்மேன் அது பேஸ்லி ஆன் சானிட்டரி நாப்கின். அது உள்ள இருக்கிற பாலிடிக்ஸு. அதால அவங்க அந்த பட்ஜெட் அவங்க ஃபேமிலி பட்ஜெட்டை எப்படி குறைக்கலாம், அதோட ஹைஜீன் அந்த 2 விஷயம் தான் அந்த பேட்மேன் படம் சொல்ற மாரி பார்க்குறேன். இதை தவிர்த்து உங்க 2 பேருக்கும் வேற ஏதாவது ஒரு படம் ஏங்க அந்த மாரி படம்லாம் எங்கங்க எடுக்குறாங்க இங்க? எடுக்கலையாங்க? அதுதாங்க கேள்வியே. அதுதாங்க நீங்க எடுக்க மாட்றாங்க. ஏன்னா வந்து அந்த படமே கூட ஆல்ரெடி யாரோ ஒருத்தரோட லைஃப் ஸ்டோரியோ, ட்ரூ அதாங்க ஸ்டோரின்னு அருணாச்சலம்னு நம்ம கோயம்புத்தூர் ஆளுங்க. அவரோட லைஃப் ஸ்டோரி தான் பேட்மேன்னு படம் எடுத்தாங்க. அதான் அந்த மாரி படம் வந்து ஒண்ணு தான் வந்தது. அதுக்கு மேல படம்ன்னு எல்லாம் அக்ரிகல்ச்சரல் சைடா தான் போதே தவிர, எதுவுமே இந்த மாரி ம். சைடுக்கு எதுவும் அந்த மாரி நான் இவனுங்க தான் எத்தானுங்க திரௌபதினு ஒரு படத்துல நான் சொன்னேனே டைனாக்கு. திரௌபதி அது நான் படம் பார்க்கல. அதனால அந்த அந்த படம் நல்லா இருக்கு சொன்னாங்க. எங்க வீட்லயே நல்லா பார்க்க இருக்கா? சொன்னாங்க. சூப்பரு சூப்பரு. இல்ல யாரோ ஒருத்தர் சொன்னாங்க. ஆனா அதுல ஏதோ கேர்ள்ஸ எப்படி ஏமாத்துறாங்க அப்படின்ற படமோ ஏதோ சம்திங் சொன்னாங்க. அப்படிலாம் இல்ல. சிம்பிளா சொல்லணும்னா வந்து அது வந்து ஒரு சாதிய படம். அது வந்து நீங்க பாருங்க. அப்பதான் புரியும். மத்தவங்க சொல்றதெல்லாம் கேட்காதீங்க. அவ்வளவுதான் சொல்லுவேன். யாரோ ஆனா சொன்னாங்க. கேர்ள்ஸ எப்படி ஏமாத்துறாங்கன்றது தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு படம் அப்படின்ற மாரி சொன்னாங்க. அப்படிலாம் இல்ல. அப்படி பார்த்தா நம்ம எல்லா படத்துலயும் அந்த மாதிரி ஏமாத்துதான் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். சும்மா கதை விடுறானுங்க. சரி நீங்க சொல்லுங்க ப்ரோலி. இந்த பேட்மேன் படத்தை தவிர்த்து வேற ஏதாவது படம் மென்ஸ்ட்ருவேஷனை பத்தி பேசுதா? அது மாதிரி எனக்கு வந்த மாதிரி தெரியல. நான் வேற எடுத்து வேற பார்க்கல. டக்குன்னு தெரியல, யோசிக்கணும். நெட்ஃபிளிக்ஸ்ல ஒரு சீரிஸ் ஒன்று போயிட்டு இருக்கு நினைக்கிறேன். செக்ஸிஃபையா இது ஒரு சீரிஸ் ஒண்ணு. இந்த நான் சொல்றது இந்த படமே. மலையாள படம் இல்ல படம் வந்து ஏதோ படமா இருக்குன்னு அவசியம் இல்ல அது. சீரிஸா கூட சீரியஸா டாக்குமெண்ட்ரி ஏதாவது கூட இருக்கலாம். ஓகே. டாக்குமெண்ட்ரிஸ் தான் நிறைய வருது நெட்ஃபிளிக்ஸ்லயும் இதுலயும். ஆனா இப்ப படத்துல வந்து மாறிட்டு தான் வருது. ஆனா இந்த திரௌபதி ஆனா என்ன சொல்ற சோசியல் மீடியாலயே மாறும் என்ன சொல்ற படத்துலயும் அதோட ஐடியாஸ் மாறிட்டு தான் வருது. நான் சொல்றது அதேதான். லெவல் வந்து மீட்டர் வந்து ஓரளவுக்கு எல்லாரும் எஜுகேட் ஆகியிருக்காங்க அந்த சைட்லன்னு சொல்லி. நான் என்ன நம்ம இவ்வளவு சொல்றேன்னா பேசுற அளவுக்கு இல்ல, பட் இருக்கு ஓரளவுக்கு அப்படின்னு. நான் நம்ம தமிழ்ல ரிலீஸ் ஆன டாய்லெட் படத்தையும் இது கூட ரிலேட் பண்ணிக்க தான் ஆசைப்படுறேன். கரெக்ட் சூப்பர். டாய்லெட் ஜோக் டூலெட் ஜோக்கரா? ஜோக்கரு. ஐயோ படம் பேரையே மாத்தி சொல்லிட்டேனா?
ம். அது ஏதோ ஒரு படம். ஆனா டாய்லெட் தாங்க அதுல கான்செப்ட். அந்த படத்தை கூட நான் ஆமா ஃபுல்லா பார்க்கல. சூப்பர் படம் அது. ஏன்னா மதுரைன்னு சொல்லலாமா? தெரியல எனக்கு. சரி. சொல்றா. ஏன்னா புளோரிடாலலாம் வந்து இன்னும் சில ரிமோட் வில்லேஜ்னு சொல்ற இடத்துலலாம் வந்து இந்த பப்ளிக் இது டாய்லெட்ஸ் கூட இல்லாம அந்த என்னது சொல்லுவாங்களே அந்த மாதிரி காதுலலாம் போய் தான் போய்கிட்டு இருக்காங்களாம். ஸோ அதனால ம். நிறைய அதான் சொல்றேன் தெரியும் மென்டல் ஹைஜன்லாம் எங்க இருக்கும். இதெல்லாம் வந்து நாங்க ஆல்ரெடி நிறைய பேசணும்னு நினைக்கிறேன். இந்த தாராவில கூட வந்து சின்ன வீடு, ஒரே ஒரு ஆமா. பாத்ரூம், பெண்கள் பாத்ரூம் கூட இருக்காது வீட்டுல, பப்ளிக் பாத்ரூம்ல தான் வந்து எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களாம் இப்ப எவ்வளவு கஷ்டப்படும் போனோம் வி ஆர் பிளெஸ்ட்னு நம்ம நினைச்சுக்கிட்டு அதுல எந்த அளவுக்கு நம்ம சப்போர்ட்டிவா இருக்க முடியும்னு பாருங்கன்னு தான் சொல்ல வரேன் இது மூலியமா. ம். நாம வந்து அந்த ஜோக்கர் படத்தையும் வந்து இது கூட ரிலேட் பண்ணிக்க வேண்டிய ஒரு விஷயம். அதுக்கப்புறமா இன்னொரு ஃபிலிம் இருக்கு. அது வந்து ஆஸ்கர் அவார்டு வாங்கின ஒரு மூவி. நேம் என்னன்னா பீரியட் எண்ட் ஆஃப் சென்டென்ஸ். இந்த அளவுக்கு அதான். ஏன்னா இவ்வளோ பேசுற நம்மளுக்கே தெரிலன்ற போது ம். நீங்க இன்னும் என்னை விட நிறைய பேசுற ஆளுங்க. உங்களுக்கே ஒரு ஆஸ்கர் அவார்டு வாங்கின ஒரு மூவி தெரிலன்ற போது அப்ப நம்ம எங்க இருக்கோம்? அப்போ நம்ம இன்னும் எந்த அளவுக்கு டெப்தா நம்ம எஜுகேஷன் கொடுக்கணும்ன்றது தான் இந்த விஷயம் சொல்லுது. கரெக்ட். நிறைய ஆனா இதுல ஹாலிவுட்ஸ்ல நிறைய படம் வந்திருக்கு. பட் நம்ம இந்தியன் சைட்ல வந்து ஹேண்ட் பிக்கட் லெவல்ல தான் வந்திருக்கு. ஆனா வந்து நார்மலா வந்து ஒரு படத்துலயே சொருகணும் அந்த விஷயத்த. அதுக்குன்னு தனியா இப்போ படம் எடுக்கிறனா கூட, அதுக்குன்னு தனியா படம் எடுக்கிறது ஒரு பெரிய விஷயம்னு நினைச்சுனா கூட, அதை நார்மலா வந்து ஒரு படத்துல ஒரு நார்மலா ஒரு சீன்ல வச்சு நார்மலைஸ் பண்ணிட்டு போயிருந்தேன். அது கொஞ்சம் கொஞ்சம் நடக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. அதான் அது கொஞ்சம் கொஞ்சமா இப்போ வருது. வரும் கூடிய சீக்கிரம் எல்லாமே பக்காவா நார்மலைஸ் ஆயிடும். இந்த மாதிரி ஆஸ் அ சோஷியல் இன்ஃப்ளூயன்ஸ் தான் இன்னைக்கு வந்து எல்லாமே. எல்லாம் நியூஸ் பாக்குறாங்களோ இல்லையோ எல்லாமே மீம்ஸ்லயே வந்துடுது. எல்லாம் படத்திலேயே எல்லாம் பாத்துடுறாங்க. அங்க என்ன அதான். பிரச்சனைன்றத படமாவே எடுத்து நமக்கு காமிச்சிடுறாங்க. ஸோ இந்த மாதிரியான படத்தையும் வந்து மக்கள் பார்க்கணும். சும்மா நான் அதை பார்க்கறேன், நெட்ஃபிளிக்ஸ் இதை பார்க்கறேன். நீங்க டார்க் எல்லாம் பார்ப்பீங்க. ஏற்கனவே இந்தியா டார்க்ல தாங்க இருக்கு. முதல்ல இங்க லைட் அடிங்க, அதுக்கப்புறம் நீங்க போய் டார்க்லாம் உட்காந்து பாருங்க. ஸோ இங்கேயோட முடிச்சுது. நம்ம எந்த நோட் போடுறோம். இதை தாண்டி நிறைய விஷயம் தேவைப்பட்டுச்சுன்னு சொன்னாங்கன்னா நம்ம வேணா திருப்பி பார்ட் 2 பேசுவோம். ஏன்னா ஓகே. இதுக்கு தாண்டி ஒன்றும் நிறைய விஷயம் இருக்குன்னு எதிர்பார்த்தாங்கன்னா வர ரெஸ்பான்ஸ் வச்சு நம்ம திருப்பி வேணா பார்ட் 2 பண்ண ட்ரை பண்ணுவோம் அடுத்த இதை சீசன்ல. தாண்டி நிறைய விஷயம் இருக்குதான். இல்லைன்னு நானே இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஸோ அதான் நம்ம பார்ட் 2ல திருப்பி கவர் பண்ணுவோம். ஓகே. பார்ட் 2ன்னு ஒருத்தர் கேட்டாங்கன்னா பண்ணலாம். அதுக்காக ஓகே. ஸோ எந்த நோட்டு கொடுங்க ரோஸ். எண்டு நோட் என்னன்னா, நான் என்ன சொல்றேன்னா, டு ஆல் த கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ், டு ஆல் த விமென் அண்ட் மென் என்ன சொல்றேன்னா, இட்ஸ் நாட் அ டிசீஸ். இது வந்து ஒரு டிசீஸோ இல்லை இது வந்து ஒரு கர்ஸோ அப்படிலாம் கிடையாதுங்க. இட்ஸ் ஜஸ்ட் அ நார்மல் திங். நான் எப்படி சொல்றேன்னா, இது வந்து ஒரு நல்ல சேஞ்ச். ஒரு கேர்ளோட லைஃப்ல ஒரு வெல்கமிங் சேஞ்ச். ஏன்னா ஒரு ஹியூமன்ற ஒரு ஸ்பீஷீஸை நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துட்டு போறதே இந்த சேஞ்ச் தான். ஸோ இட்ஸ் அ வெல்கமிங் சேஞ்ச். ஹாப்பியா வெல்கம் பண்ணுங்க. அந்த ஒரு கேர்ளுக்கு வந்து உங்களால வந்து ரொம்ப நீங்க உங்களால இந்த எதுவுமே. கேள்வி அப்ப இந்த ஒரு கேள்வி கேட்கிறேன். ஸோ இவங்க ஆஃப்டர் புபர்ட்டி வந்து அந்த செலிப்ரேஷன் பண்றாங்கன்னா மஞ்சள் நீராட்டு விழா, ஆமா. அது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா அந்த மாதிரி கேட்க? எனக்கு தெரிஞ்சு ஒரு 70% ஆஃப் த கேர்ள்ஸுக்கு பிடிக்காதுங்க. இங்க அது பாருங்க. ஒரு மாதிரி எம்பரேசிங்கா இருக்கும்ல, ரொம்ப. அதுக்காக தான் கேட்டேன் கேள்வியா. ஆமா. நானும் இதை பத்தி பேசணும்னு இருந்தேன். இன்னும் 2 விஷயம் இருந்தது. சரி நம்ம அப்புறமா கூட பேசிக்கலாம். ஒன்றும் இது இல்லை அப்படின்னு விட்டுட்டேன். ஓகே அப்புறமா பேசிக்கலாம். பட் இந்த கேள்விக்கு மட்டும் பதில். ஆனா 70% பிடிக்காம தான் இருந்துச்சுன்றீங்க. 70% ஆஃப் த கேர்ள்ஸுக்கு பிடிக்காம தான் இருந்தது. நம்மளே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் பேசுவோம்ல. ஐயோ என்ன ஒரு டால் மாதிரி அவங்க நடத்துனாங்க. என்னோட ஃபீலிங்ஸ் வந்து மதிக்கவே இல்லை. ஆக்சுவலி என் வீட்டில் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, நான் ஃபர்ஸ்ட் பியூபர்ட்டி ஹிட் பண்ணும்போது நான் என்ன நினைச்சேன்னா, நமக்கு என்னமோ ஆயிடுச்சு, இன்னும் 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ நம்ம சொல்லி முடிய போகுது, கடைசியா அம்மா கிட்ட போய் சொல்றோம். இந்த ஆட்டுக்கு மாலை போட்டு மஞ்சா தண்ணி தெளிச்சு உட்காருப்பான். அப்படிதான் ஃபீல் ஆகும்.
நான் போய் சொல்லலாமா வேணாமா சொல்லக்கூடாதா அப்படியே ஒரு பயங்கரமான ஒரு பயம். பயத்தோட பயம்தான் வேற எதுவுமே இல்ல பயம் மட்டும்தான் செத்துரும் ம், மோஸ்ட்லி எல்லா கேர்ள்ஸும் என்ன நினைப்பாங்கன்னா செத்துருவோம்னு நினைப்பாங்க பிளட் ம். கேன்சர்னு நினைப்பாங்க இதெல்லாம் தாங்க நினைப்பாங்க ஆமா, ஏன்னா அது அந்த தேவையான எஜுகேஷன் அப்ப இல்லாதனால நம்மளுக்கு அது ஆமா புரியல. இதுக்கான எஜுகேஷனே இல்ல ம், எனக்கே இல்ல எங்க வீட்ல கொஞ்சம் நல்லா சோஷியலி நல்லாதான் இருப்பாங்க அப்ப எனக்கே தெரியலனா இன்னமும் ஸ்ட்ரிக்டா இருக்கிற வீட்லலாம் ஒண்ணுமே தெரிஞ்சிருக்காது ஓகே ஓகே. அவங்க சில சில கேர்ள்ஸ்லாம் சொல்லிருக்கவே மாட்டாங்க இருக்கு அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இருக்கு அவங்க சொன்னதே கிடையாது ஒரு ம், 2-3 மந்த்ஸ்க்கு அப்புறம் தெரிஞ்சவங்கலாம் கூட இருக்காங்க ம். ஓ, இது மாதிரி இதுல சொன்னா பாருங்க இது ஏதோ ஒரு பயம். பிரச்சனை நமக்கு நம்ம வீட்ல வந்து அம்மா என் ஃப்ரெண்டு என் ஃப்ரெண்ட் என்ன சொன்னானா இப்போ எனக்கு பிளட் கேன்சர் எங்க அம்மா கிட்ட சொன்னேன் எங்க அம்மா அதை தாங்குவாங்களா எங்க அம்மாவே ஒரு ஹார்ட் பேஷண்ட் அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு பயந்து போனவங்க எல்லாம் இருக்காங்க இப்போ அதை நினைச்சு பார்த்தா இட்ஸ் ஜஸ்ட் ஆனா அ வெரி நான் குட் நான் நான் மெமரி இப்ப- நான் நான் இப்படி சிரிக்கிறேன்னு சொல்லிட்டு என்னமோ ஏனமா சிரிக்கணும்னு நினைச்சுக்காதீங்க. ஆஹா அ- இல்ல அந்- இல்ல அந்- இல்ல இல்ல, நான் இது நிஷனஸுக்கு சொல்றேன். அந்த மாதிரி நான் சொன்னேன் சிரிக்கிறேன். இப்போ அந்த அளவுக்கு பயப்படுற அளவுக்கு நம்ம நிலைமை பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு விஷயம் நமக்கு தெரிஞ்சனாதான் பயப்படுவோம். அந்த மாதிரி இந்த விஷயம் நமக்கு தெரியாதனால தான் பயந்தோம். ஆமா கண்டிப்பா இப்போ அதை நினைச்சு நாங்களே சிரிச்சுப்போம் நீங்க மட்டும் ம், சிரிக்கிறது இல்ல இட்ஸ் ஜஸ்ட் அ ம், ஸ்டோரி எங்க அப்பா வந்து ம், இன்னைக்குமே எனக்கு சொல்லி சொல்லி காட்டுவாரு நான் வந்து லிட்டரலி ம், எனக்கு வந்து எங்க அம்மா வந்து கால் பண்ணி இந்த மாதிரி சொல்றாங்க ம், அப்புறம் வந்து நான் வந்து ஃபோன் வாங்கி அழுகுறேன் ஒரு 7 ஹார்ஸ் கிட்ட நான் அழுதுருப்பேன் நான் செஞ்சது அழுதது ம், மட்டும்தான் எங்க அப்பா ம். சிரிக்கிறாரு he couldn't control he is just clapping his hands and laughing அப்போ எனக்கு எப்படி இருக்கும் நான் பிளட் கேன்சர்னு உட்காந்துட்டு இருக்கேன் செத்து போறேன்னு உட்காந்துட்டு இருக்கேன் என்னால ஏத்துக்கவே முடியல எனக்கு எப்படின்னா ம், எனக்கு சின்னதா ஏதாவது ஒன்னாலும் எங்க வீட்ல வந்து போய் சொல்லுவாங்க இல்ல உனக்கு ம், வெறும் ஃபீவர் தான் உனக்கு இதெல்லாம் இல்ல உனக்கு சிக்கன் குனியாலாம் இல்ல உனக்கு டெங்குலாம் இல்ல ம், அப்படின்னு போய் சொல்லுவாங்க இந்த மாதிரிதான் ஏமாத்துறாங்க அப்படியே ம். நான் கேக்குறேன் என்னோட கடைசி கடைசி நிமிஷம் அதான் சந்தோஷத்துக்காக இவ்வளவு பாடுபடுறீங்களா கடைசி நிமிஷம் சந்தோஷமா போகணும். அவன் வந்து அந்த ஏக்கத்திலேயே வந்து சாகக்கூடாது. அதுக்காக அழுவாம சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு நினைச்சீங்க. ஐயோ ஐயோ அந்த அளவுக்கு மோசமா இருந்தது என் நிலைமை அப்போ இன்னும் இல்லிட்ரேட்டா இருக்கவங்களுக்குலாம் நிலைமை எப்படி எவ்வளவு ஃபன்னியா தட் மீன்ஸ் நான் ஃபன்னி சொல்ல வரல அந்த அந்த பாஸ்ட் நினைச்சு பார்த்தா எவ்வளவு ஃபன்னியா இருக்கும்னு யோசிச்சு பாருங்க அந்த அளவுக்கு இதா இருக்கும் அந்த மாதிரி அந்த ம், செரமனின்றது ஒரு அது அவங்களுக்கு பொறுத்து தாங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கு சில பேர் வந்து கிராண்டா அது போட்டோ ஷூட்லாம் எடுத்து இது பண்ணுவாங்க அந்த ம். மாதிரி மைண்ட் போட்டோ செட் ஷூட் இருக்கவங்க பிரச்சனை இல்ல. அந்த மாதிரி ஏன்னா மைண்ட் செட் இருக்கவங்க நீங்க பண்ணிக்கோங்க எனக்கு ஆமா. இதெல்லாம் சில சில பேர்லாம் கேக்குறவங்களும் இருக்காங்க என் ஃப்ரெண்டுக்கு ம், அப்படி பண்ணாங்க அந்த ரேஞ்சில ம், பண்ணாங்க நம்ம நீயா நான்ல பார்த்தோம்ல எனக்கு வந்து கமர்ஷியலா இது எனக்கு எழுதி கொடுத்துரு அதை எழுதி ம், கொடுத்துரு எனக்கு வந்து மாப்பிள்ளை இங்க வேணும் அங்க வேணும் அந்த மாதிரி ம். கேக்குறவங்களா இருந்தா நீங்க பண்ணுங்க ஹெலிகாப்டர் புடவை ஹெலிகாப் ஆஹ் ஹெலிகாப்டர். ஆமா ஹெலிகாப்டர்ல மாப்பிள்ளை ஹெலிகாப்டர் இறங்கணும். சரி சரி, அது அந்த வேணாம், அது வேற விஷயம். அந்த ம், மாதிரி கேக்குற ஆளா இருந்தா நீங்க பண்ணுங்க இல்ல எனக்கு வந்து ஐ ஃபீல் எம்பரஸ்ட் எனக்கு வந்து கொஞ்சம் ஷேம்ஃபுல்லா ஷையா இருக்கு அப்படின்னா நான் அப்படியே சொல்லிட்டேன் எனக்கு வந்து இதெல்லாம் உங்களுக்கு என்ன என்னது படம் போட்டு காட்டுற விஷயமா அப்படின்னு நான் எங்க வீட்ல கேட்டேனே அதனால எங்க ம். வீட்ல வந்து சிம்பிளா வீட்லயே தான் பண்ணாங்க எனக்கெல்லாம் அதுக்கே வந்து ஓகே எனக்கு ஓகே. எனக்கு வந்து ரூம் விட்டு வெளியில வர்றதுக்கே எனக்கு வந்து ரொம்ப அவமானமா இருந்தது அது 7 மணி நேரம் ம், ஆயுது அதுக்கு. ரொம்ப நம்மள வச்சு ஏதோ காமெடி பண்றாங்களோ அப்படிதான் எனக்கு ஃபீல் ஆச்சு நம்ம ஒரு காமெடியான மெட்டீரியலா மாறிட்டோம் இதுக்கு ம். மேல ஸ்கூலுக்கு போனா நம்ம எப்படி அந்த ஒரு லீவ் வேற போட்டிருப்போம் இத ஆமா. பத்தி கொஞ்சம் அறிவு இருக்கிறவங்க கண்டுபிடிச்சு கொஞ்சம் ரொம்ப ம், ஜோவியாலான ஃப்ரெண்ட்ஸ்னா இதை வச்சு ஒரு வாரத்துக்கு ஓட்டுறவங்க கிட்ட மாட்டோம்னா ம், செத்துருவோம் அந்த ஒரு டென்ஷன் ஏற்கனவே மென்ஸ்ட்ரேஷன் சைக்கிள்ல ஒரு இரிட்டேஷன் எல்லாம் போட்டு ம், ஒரு குருவி சுத்தாத நிலைமை தாங்க அது ஆனா இப்ப நினைச்சு ம். பார்த்தா ஒரு ஒரு என்னோட பாஸ்ட்ல இப்படிலாம் இருக்குப்பா ஒரு நாளைக்கு நான் புக் எழுதுறேன்னா ஒரு செம்ம மெமரி இதெல்லாம் நான் எழுதுவேன் எழுதுக தோழரே. எழுதுனா படிக்கிறவங்களுக்கு என்னது 100% ஃபன் கேரண்டீடு ரோஸ் பை ரோஸ் அப்படின்னு எழுதி. ஆமா பை ரோஸ் செரமனி செலிப்ரேஷன்ன்றது அது வந்து கண்ட்ரிக்கும் வேரி ஆகுதுன்னுலாம் சொல்ல மாட்டேன் இந்தியால வந்து அது வந்து ஒரு கல்ச்சரலாவே ஃபாலோ பண்றாங்க நேபாள எல்லாம் ம், வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க
லைக் ஒரு நியூ பார்ன் பேபி பிறந்தா எப்படி செலிப்ரேட் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணுவாங்க. நானே வந்து எஜுகேட்டட் ஃபேமிலிஸ்லலாம் என்ன பார்த்துருக்கேன்னா, அவங்க வந்து ரொம்ப கிராண்டா இந்த மாதிரிலாம் செலிப்ரேட் பண்ண மாட்டாங்க. பிகாஸ் அவங்களுக்கு வந்து எப்படின்னா, அவங்களுக்கு தெரியும் இது என்னன்றது வந்து தெரியும். இத வந்து இப்படிலாம் போட்டு நம்ம காமிக்க கூடாது அப்படின்னு ஃபீல் பண்ற பேரண்ட்ஸ் இருந்தாங்கன்னா, அவங்க வந்து இத வந்து இதெல்லாம் பண்ண மாட்டாங்க. செலிப்ரேட்லாம் பண்ண மாட்டாங்க. அவங்க வந்து அது வந்து சும்மா ஒரு வீட்லயே வந்து ஒரு ஹேப்பியான ஒரு மொமெண்ட்டா என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஓகே. அது உங்களோட வெல் அண்ட் விஷ் தான். உங்களுக்கு கிராண்டா செலிப்ரேட் பண்ணணும் அப்படி தோணுச்சுன்னா பண்ணுங்க. இல்லன்னா விடுங்க. ஓகே. ஆனா உங்க எது பண்றதா இருந்தாலும் அந்த கேர்ளோட கன்சர்ன கேட்டு பண்ணுங்க. அவங்களுக்கு ஆமா. இஷ்டமே இருக்காது. இந்த கன்சர்ன் அந் முக்கியங்க. ம். எங்க வீட்ல என் கன்சர்ன கேட்டாங்க. என் ஃபீலிங்ஸ மதிச்சு அவங்க வந்து, ஓகே நம்ம இது இப்படிதான் இருக்கும் இந்த ஸ்டார்ட்டிங்ல அப்படி சொல்லிட்டு மதிச்சு, அ அப்படியே ஃப்ரீயா இது பண்ணாங்க. அந்த மாரி நீங்களும் சூப்பர். அவங்க ஃபீலிங்ஸ கன்சர்ன் பண்ணீங்கன்னா நல்லாருக்கும். குட் பேரண்ட்ஸ். ஐ எம் பிளெஸ்ட். ஃபிசிக்கலி, மென்டலி, எக்கனாமிக்கலி இதில் வந்து இவ்வளோ காம்ப்ளெக்ஸ் இருக்குங்க. இது நீங்களாம் புரிஞ்சுக்கிட்டா தான் யூ கேன் சம்வாட் ஹெல்ப் ஆர் கிவ் மாரல் சப்போர்ட் டு யுவர் மதர், சிஸ்டர் ஆர் யுவர் கேர்ள் ஃப்ரெண்ட் ஆர் யுவர் ஒய்ஃப். நம்ம நிறைய பேசுகிறோம் லைக் மென்ஸ்சுரேஷன் அதை நார்மலைஸ் பண்ணணும் அப்படின்னு. இப்போது இந்த மந்த் வந்து ப்ரைட் மந்த். ஸோ நம்ம இவ்வளோ பேசுகிற நம்ம மென்ஸ்சுரேஷனுக்கு ஒரு டே இருக்குது. குளோபலி அதை வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. அது நம்ம எத்தனை பேருக்கு தெரியும்? அந்த ஒரு விஷயமே தெரியாதுல்ல. ஸோ அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த விஷயம்லாம் எடுத்து சொல்ல தான் வந்து இந்த மாதிரி மென்ஸ்சுரேஷனும் வந்து நார்மலைஸ் ஆகும். மென்ஸ்சுரேஷன் டே வந்து குளோபலி வந்து எப்போ அக்னாலேஜ் பண்ணுறாங்கன்னா May 28 இஸ் கன்சிடர்ட் ஆஸ் மென்ஸ்ட்ரல் டே. அது வந்து விஷன் என்னன்னா மென்ஸ்ட்ரல் ஹைஜீன் மேனேஜ்மெண்ட். அது மட்டும்தான் அதோட விஷனே. கேர்ள்ஸுக்கு ஃபஸ்ட்டு இந்த டே தெரியுதான்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம வந்து எடுத்து சொல்ல முடியும். எத்தனை கேர்ள்ஸ்க்கு இந்த டே பற்றி தெரியும்? இட்ஸ் அ பிக் கொஷின் மார்க். அது மட்டும் இல்லாமல் விமென் பேச 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 தான் மென்ஸுக்கு புரியும், அவங்களால புரிஞ்சிக்கவும் முடியும். ஸோ ஆஸ் அ கேர்ள் நான் சொல்கிறேன், நீங்கள் எல்லாருமே வந்து பேச ஆரம்பிங்க. அப்போ தான் வந்து எல்லாருக்கும் தெரியும், எல்லாருக்கும் புரிய வரும். சொல்லாமல் இருக்கிற வரைக்கும் எதுவுமே தெரியாது. சானிடரி நாப்கின் அதை பற்றிலாம் பேசுகிறோம். அதில் இருக்கிற ஜிஎஸ்டி, அதோட ரேட், அதோட பட்ஜெட்டிங், மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு அதால் வந்து எவ்வளோ பெரிய பட்ஜெட், அதுக்குன்னு அவங்க பட்ஜெட் அலோகேஷன்றது எவ்வளோ பெரிய விஷயமா இருக்குன்றது அதை பற்றி நம்ம யாரும் யோசிக்கிறது இல்லை. எல்லாரும் வந்து சானிடரி நாப்கின் அப்படின்னு பேசுகிறோம். ஏன் வந்து அது கவர்மெண்ட்டை ஃப்ரீயாக கொடுக்குது? ஏன் வந்து 1 ரூபிக்கு ஒரு சானிடரி நாப்கின் வந்து கொடுக்குறாங்க? அதுவும் கவர்மெண்ட் ஸ்கீமில் தான் இருக்குது. அதெல்லாம் ஏன்னா ஒரு விமென்கே வந்து ஃபார் சானிடேஷன் மட்டுமே வந்து அரவுண்ட் 3 lakhs வரைக்கும் அவங்க வந்து அலோகேட் பண்ணி ஆகணும் மணி. ஒரு மந்த்துக்கு மினிமம் 300. அவங்க வந்து அவங்களுக்கு நான் சொல்கிறது மினிமம் 300 அவங்க வந்து அவங்களோட இதுக்கு மட்டுமே 5 days அப்படின்றது மட்டும் இல்லாமல் அதை சார்ந்து ஃபினான்ஷியலி, ஃபிசிக்கலி, மென்டலி, செக்ஷுவலி இவ்வளோ விஷயம் அதை சுற்றி இருக்குது. இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு கேர்ள்ஸ் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அதுக்கப்புறமா விமென்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். வீட்டில் இருக்க மதர்ஸ் ஃபஸ்ட்டு அவங்க வந்து அவங்களுக்கு தான் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து சொல்லணும். ஏன்னா அடுத்த ஜென்ரேஷனே அவங்க கையில் தான் இருக்குது. அவங்களோட சில்ட்ரனுக்கு அவங்க தான் எடுத்து சொல்ல போகிறாங்க. வெதர் இட் இஸ் அ மேல் சைல்டு ஆர் கேர்ள் சைல்டு. ஸோ இவங்க எல்லாரையும் ஃபஸ்ட்டு விமென்ஸ், மதர்ஸ் இவங்க எல்லாருக்கும் வந்து இந்த மென்ஸ்சுரேஷன் மட்டும் இல்லாமல் அது சார்ந்த எல்லா விஷயமும் நம்ம சொன்னால் தான் அவங்களுக்கு தெரியும். அவங்க அதை புரிஞ்சுக்கிட்டா தான் அடுத்தவங்களுக்கு அவங்களால எடுத்து சொல்ல முடியும். ஸோ இதனால தான் வந்து இது அவங்களுக்கு மட்டும் சொல்லாமல் நம்ம வந்து இந்த பர்டிகுலர் இதை வந்து நம்ம மென்னுக்கும் சொல்லணும். எம்ப்ளாயி ஆர் ஒர்க்கர் இந்த மாதிரி எத்தனையோ விதத்தில் நம்ம ரிலேட் ஆகிருக்கோம். ஸோ இவ்வளோ காம்ப்ளெக்சிட்டியை எடுத்து சொன்னால் மட்டும்தான் அவங்களுக்கு புரியும், தெரியும். அதுக்கு தான் நம்ம இவ்வளோ விஷயத்த இன்னைக்கு நம்ம பேசியிருக்கோம். சரி பீராஸ், உங்களுடைய எந்த நோட்டு? என்னோட எண்டு நோட்டுக்கு வந்து நான் லைட்டா மாதிரி நார்மலிட்டிக்கு ஒரு முட்டு குத்துட்டு போலாம் நானு. சரி சொல்லுங்க. அதே இப்போ வந்து நீங்க வந்து நார்மலைஸ் பண்ணிட்டீங்கன்னா வந்து ட்ரெஸ் இல்லாம இருக்கிறது, அதுதான் வந்து நார்மலைஸ் பண்ணிட்டு சொல்றதுக்கு பதிலா அது ஒன் ஆஃப் த பார்ட்டா வந்து நான் இத பத்தி தெரிஞ்சுக்கிறது கூட நார்மலைஸ் பண்ணிட்டிக்கு ஒரு இதுவா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு
ஒரு வித்தா இல்ல ஒரு பார்ட் ஆஃப் த நார்மலைஸ் வலி த பார்ட். த மெயின் ரூட் ஃபார் த நார்மலைஸ் நுடிட்டி நினைக்கிறேன். ஓகே. ஸோ நீங்க தான். சரி, ஓகே. இப்போ என்னுடைய எந்த பாயிண்ட் என்னன்னா, நான் ஆல்ரெடி ஹவ் வி சப்போர்ட்னு சொல்லிட்டு மென் சைட்லேருந்து கொடுக்க வேண்டிய சப்போர்ட் தான் நான் சொன்னேன். ஆனால் என் பாயிண்ட்னா மேஜராக இதை போட்டு பெருசாக உழப்பிக்கிட்டு இருக்காதீங்க. ஆஸ் அ பார்ட்னராக என்னென்ன பண்ண முடியுமோ பண்ணுங்க. விமனாக இருந்தீங்கன்னா ஓப்பனாக சொல்லுங்க, இதுதான் எனக்கு பிரச்சனை, இதுதான் எனக்கு வேணும், இது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிக்கோங்க. விமனுக்கு மென்னுக்கு என்ன சொன்னேன்னா, அவங்க சொன்னா கூட நீ புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கோ அப்படின்னு சொல்கிறேன். அதே மாதிரி பீரஸ் சொன்ன மாதிரி இந்த எஜுகேஷன் வந்து கண்டிப்பாக வந்து அந்த நார்மலைசிங் நியூடிட்டின்னு மட்டும் இல்லாமல் நார்மலைசிங் மென்ஸ்ட்ரேஷன் வந்து அதான் அடுத்த பார்ட்டுக்கு கொண்டு போகிற ஒரு மேஜரான விஷயம் இது அப்படின்னு சொல்லிட்டு இந்த எபிசோடை முடிச்சுட்டு வந்தமைக்கு நன்றி ரோஸ். நன்றிகள். என்ன கூப்பிட்டமைக்கு நன்றிகள். நன்றி நன்றி. ஸோ